அம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். சிவாய நம்ம அம்மா உத்தரவு வழங்கலாம். அமைச்சுவாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, 4 துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமடி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியின் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திரு சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய சொக்கநாத வெண்பா. பத்தி மெத்தம் சித்தம் பதியவில்லை, அட்டமா சித்தி அவா வெறுக்கச் செய்யவில்லை, முக்தியுளம் கூடவில்லை, என்னாலும் கூடலிலே மாறினடம் ஆடவல்ல சொக்கநாத, ஆடவல்ல சொக்கநாத. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த பதிகங்களை எல்லாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் அருள் பத்து என்ற பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். இந்த அருள் பத்து என்பது நமக்கு இறைவனுடைய அருளை தருகின்ற இடமாக அமைகின்றது. இறைவன் அருளை எவ்வாறு பெறலாம் என்பதை இந்த பதிகத்தின் வாயிலாக நம்முடைய பெருமான் நமக்கு சொல்லுகின்றார். அந்த வகையில 29வது பதிகம் நமக்கு அருள் பத்து என்ற பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். இந்த அருள் பத்துல 6வது பாடல் முடிஞ்சது. துப்பனே தூயாய் தூய வெந்நீர். அதுக்கு அடுத்து மெய்யனே விகிர்தா மேருவே வில்லா அப்படிங்கிற அந்த பாடலை தான் நம்ம இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆக இந்த அருள் பத்து நமக்கு எதை தருகின்றது அப்படின்னா, அந்த அருள் பத்து நமக்கு தருகின்ற பெரும் செய்தி என்ன அப்படின்னா, இறைவனுடைய அருளை பெருக்குவதற்கு என்ன வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவன் அருளை பெருக்குவதற்கு நமக்கு அந்த மாயை என்ற பிடியிலிருந்து நீங்க வேண்டும். இந்த மாயை பிடியிலிருந்து நீங்குவதுதான் அருளை பெறுவதற்கான சிறந்த உபாயமாக சொல்லப்படுகின்றது. ஒரே ஒரு நிமிஷம். ஆக இந்த அருளை பெறுவதற்கு சிறந்த உபாயமாக சொல்லப்படுகின்றது. மாயையிலிருந்து நீங்க வேண்டும். அதாவது மகா மாய சுத்தி என்பதைத்தான் இந்த அருள் பத்திற்கு நம்முடைய அருளாளர்கள் கொடுத்த குறுந்தலைப்பு. இந்த அருள் மகா மாய சுத்தி என்பது மகா மாயை என்பது எந்த பொருள் தோன்றி நின்று அழிகின்றதோ அந்த பொருளுக்கு மாயை என்று பொருள். மாயை என்பது தேவையா தேவையில்லையா என்றால் அது தொடக்க காலத்தில் தேவை, இறைவனோடு அனுபவிக்கும் காலத்தில் அது தேவைப்படாது. ஆக அப்பேற்பட்ட மாயையை தொடக்க காலத்திலே நாம் பயன்படுத்தி இறைவனோடு கூடும் காலத்திலே அவை அறுத்து நாம் இறைவனோடு ஒன்று கலக்க வேண்டும் என்ற பெரும் போக்கிலே இந்த பாடல் அமைகின்றது. மெய்யனே விகிர்தா அந்த பாடலை அடியார்கள் பாடலாம். ஜானகி அம்மா சுவாமி வாய்ப்பு இருக்குதுங்களா?
மெய்யனே இருக்குங்க. பாருங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்து அடியார் திரு மெய்யனே விகிர்தா மேருவே வில்லா மேவலர் புறங்கள் மூன்றெரித்த கையனே காலால் காலனை காய்ந்த கடுந்தழல் பிழம்பண்ண மேனி செய்யனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் ஐயனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதிந்துவே என்று அருளாயே. ஐயனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதிந்துவே என்று அருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடுத்தபடியா நம்ம இன்றைய தினம் வாய்ப்பு கொடுக்கலாம். அம்மா அனிமொழி அம்மா வாய்ப்பு இருக்குதுங்களா சாமி? பாட முடியுங்களா? சுதாம்மா பாடு. சுதாம்மா பாடலாம் சாமி. திருவடி வணக்கம். அனைத்தடியார் திருவடி வணக்கம். மெய்யனே விகிர்தா மேருவே வில்லா மேவலர் புறங்கள் மூன்றெரித்த கையனே காலால் காலனை காய்ந்த கடுந்தழல் பிழம்பண்ண மேனி செய்யனே செல்வ திருப்பெருந்துறையுள் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் ஐயனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. ஐயனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. திருச்சிற்றம்பலம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இறைவனுடைய பெரும் கருணையினாலே நாம் இந்த பாடல் மெய்யனே அப்படின்ற பாடல் இறைவனுடைய மாயையற்ற தன்மை, அதாவது மாறுகின்ற தன்மை அல்ல. இறைவன் மாறுகின்றவன் அல்ல. இறைவன் என்பவன் யார் அப்படின்னா மாற்றத்திற்கு உட்படாதவன் இறைவன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க மற்ற இறைவன் நம்ம சொல்றதெல்லாம் கருவுல தோன்றி கருவுல இருந்து அருள் செய்கின்ற அந்த இறைவனுடைய மத்தியிலே இன்றைய தினம் சிவபெருமான் மாற்றம் எந்த கருவிலும் பிறக்காதவன் சிவபெருமான். எந்த கருவிலையும் பிறக்க முடியாதவன் சிவபெருமான். ஆகவே அவன் மாற்றத்திலிருந்து நீங்கியவன் என்பதுதான் மெய்யனே அப்படின்னு சொல்லுவோம். மெய் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெய் என்பது இறைவன் மாற்றத்திற்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்றான். சரி, அவன் மாறவே இல்லை. நல்லா கவனிக்க ஆரம்பிச்சோம். இறைவன் மாறவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவன் மாறல. அப்போ மாறாதவன் எப்படி மாற்றமுடைய நம்மளை காப்பாற்ற முடியும்? இல்ல, மாறாத அவன் எப்படி மாற்றமுடைய நம்மளை அவன் மாறாம நிக்கிறான், அப்படியே பிக்சரா நிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் எப்படி நமக்கு அவன் மாற்றம் அடையாதவன்னா இறங்கி வர முடியுமா? அவனால இறங்கி வர முடியும். மாற்றம் இல்லாதவன்னா இப்ப நமக்காக இறங்கி வந்திருக்கான். எங்க இருந்து இறங்கி வந்திருக்கான்? அவன் எங்க இருந்து இறங்கி வந்திருக்கான்? அவன் அங்க இருக்கான். அவன் அங்க இருந்து நமக்காக இறங்கி வந்திருக்கான்ல. அப்போ இதுவே மாற்றம் உடையவன் தான் அர்த்தம். அப்போ மாறாதவன் இறைவன் சொல்றமே அப்படின்னு கேட்டா, மாறாதவன் இறைவன் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இறைவன் இப்ப நல்லா கவனிங்க. ஒரே ஒரு நிமிஷம் அடிய நான் கவனிக்கலாம். எப்படின்னா, இப்ப நம்ம எல்லாரும் இந்த கவன் சுத்தி இருக்கீங்களா? அப்படி சுத்துவாங்கல்ல, ஒரு மாதிரி வெயிட் வச்சுக்கிட்டு இப்படி சுத்துவாங்க. பாத்துருக்கீங்களா? பாக்கலையா? இது மாதிரி சுத்துவாங்கல்ல. சுத்துறப்போ நீங்க பாத்தீங்கன்னா அது மாதிரி அது ஒரு பாக்க டிக் டிக்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒண்ணு சுத்தி வரும். அது மாதிரி விளையாண்டு இருக்கீங்களா எல்லாரும்? அந்த மாதிரி விளையாடும் போது பாத்தீங்கன்னா, இப்போ அந்த பொருள் எது நகருதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த 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 கவன் சொல்லக்கூடிய அந்த கல்லு நம்ம வெயிட் இருக்கு இல்லையா, அது அப்படியே நகரும். அப்படி சுத்தி நகரும். ஆனா அது நகரணும்னா என்ன பண்ணணும்? அது நகரணும்னா அப்படி நடுவில் என்ன பண்ணணும்? ஒரு பொருள் பிக்சடா பிடிச்சிருக்கணும். பிக்சடா எந்த பொருள் பிடிச்சிருக்கோ அந்த பொருள்னால மட்டும்தான் நகர்த்த முடியும். பிக்சடா எந்த பொருள் பிடிச்சிருக்கோ அந்த பொருள்னாலதான் இன்னொரு பொருளை நகர்த்த முடியும்.
நீங்க ட்ரெயின்ல போறீங்க, தண்டவாளம் பிக்சடா இருக்கிறதுனாலதான் அதுக்கு மேல என்ன ஓடுது, ட்ரெயின் ஓடுது. தண்டவாளமும் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, தண்டவாளமும் மூவ் ஆகுது அப்படின்னா ட்ரெயின் ஓட முடியுமானா முடியாது. அப்போ நிலைத்த பொருள் தான், எந்த பொருள் மெய்ப்பொருளோ அந்த பொருள் தான் மாறுகின்ற பொருளுக்கு ஆதாரமா இருக்க முடியும். புரியுதுங்களா? மாறுகின்ற பொருளுக்கு ஆதாரமாக இருக்கும். இது அற்புதமான இந்த ஒரு செய்தி அடியார்கள் உள்வாங்கிக்கோங்க. சிவசேச நிலைத்த பொருள் தான் மாறுகின்ற பொருளுக்கு ஆதாரமாக இருக்க முடியும். ஏன்னா இதுக்கு ஒரு பொருள் மாறணும்னா நிலைத்த பொருள் மூலமா தான் என்ன பண்ண முடியும், அது வர முடியும். இப்ப பூமியில இருந்து ஒரு இது முளைக்குது, எது ஒரு செடி முளைக்குதுன்னா நிலையான பூமி அதுக்கு என்னவா இருக்கணும், வளர்கின்ற அந்த செடிக்கு நிலையான பூமி ஒரு ஆதாரமா இருக்கணும். அப்ப ஆதாரமா இருந்தா தான் அதுல இருந்து ஒரு செடி முளைத்து வர முடியும். அது போல இறைவன் மாறுகின்ற நம்மளுடைய ஆன்மாவுக்கு ஆதாரமாக விளங்குவதால அவன் மாற்றம் அடையாதவன் என்று மாறாதவனை வச்சுதான் மாற்றம் அடைகின்ற பொருள் பயன் பெற முடியும். திருச்சிற்றம்பலம் அப்படின்னா என்ன சாமி அர்த்தம்? திருச்சிற்றம்பலம் அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன பொருள் அப்படின்னு அர்த்தம்? திருச்சிற்றம்பலம், சிற்றம்பலம், அம்பலம்னா நிலையானவன். நிலையானவன் இறைவன். திருச்சிற்றம்பலம் நிலையானவன். அம்பலம் அப்படின்னா என்ன சாமி? அம்பலம் என்பது என்ன? பொதுவெளி. பொதுவெளி. என்ன அருமையான நினைக்கியா நடராஜனையா, நம்ம நினைச்சதுக்கு மேலேயே சொல்லிட்டு இருக்காங்க. இது பொதுவெளி, எவ்வளவு அருமையான வார்த்தை. வெளி அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. அம்பலத்துக்கு சரியான வார்த்தை வெளிப்படுத்துதல். அம்பலப்படுத்துதல் என்ன அர்த்தம்? வெளிப்படுத்துதல். வெளிப்படுத்துறது தான் அம்பலப்படுத்துறது. எதை அம்பலப்படுத்துறது? க்ளோஸா இருக்கிறத ஓபன் பண்ணி வைக்கிறது. அதாவது க்ளோஸ் அல்ல, க்ளோஸ் ஆனத வெளிப்படுத்தி காட்டுவதுதான் அம்பலம். இப்ப நீங்க புக் வச்சிருக்கீங்களா? எல்லாரும் புத்தகம் வச்சிருக்கீங்களா? யார் யார் புத்தகம் வச்சிருக்கீங்க? எல்லாரும் புத்தகம் வச்சிருக்கீங்க. தெரியுது, நிறைய புத்தகம் வச்சிருக்காங்க. இந்த புத்தகம் வச்சிருக்கீங்க. இப்போ அந்த புத்தகத்துல நீ மெய்யனைய பாட்டுதானே படிச்சிருக்கீங்க. மெய்யனை பக்கத்துல என்ன இருக்கு? ஒரு கேப் இருக்கு இல்ல? விகிர்தா கேப் இருக்கு, மேருவே கேப் இருக்கு, வில்லா. சப்போஸ் கேப்பே இல்லாம தொடர்ந்து அச்சடிச்சிருக்காங்க, உங்களால படிக்க முடியுமா? கேப் இல்லாம, ஸ்பேஸ் இல்லாம, கேப்னா ஸ்பேஸ், ஓகேவா? ஸ்பேஸுக்கு இன்னொரு பேரு வெளின்னு அர்த்தம். ஸ்பேஸுக்கு இன்னொரு பேரு வெளின்னு அர்த்தம். சப்போஸ் மெய்யனே அப்படிங்கிற வார்த்தைக்கு நடுவுல ஸ்பேஸ் கொடுத்தனாலதான் என்ன ஆகுது, அந்த பொருளுடைய அந்த வார்த்தையினுடைய பொருளை நம்ம உணர முடியுது. அது போல இந்த உலக பொருளை உணரணும் அப்படின்னா வெளி அப்படின்னு சொல்லுகின்ற அந்த வெளிப்பொருள் இருந்தா மட்டும்தான் இந்த உலக பொருளை உணர முடியும். வெளிப்பொருள் ஸ்பேஸ் அப்படி இருக்கக்கூடிய, அது பேரு வெளின்னு சொல்றோம்ல, வெளி. அந்த வெளிக்கு இன்னொரு பேரு அம்பலம்னு அர்த்தம். வெளிக்கு இன்னொரு பேரு அம்பலம். ரெண்டு அம்பலமா இருக்கான் பாக்குறேன். நீங்க என்னதான் பார்த்தாலும் உங்க கண் பார்வைக்கு எவ்வளவுதான் பார்க்க முடியும்? பறந்து விரிந்த அந்த பிரபஞ்சத்தை நீங்க பார்த்தா கூட உங்க கண் பார்வையினுடைய அளவுக்கு நீங்க எவ்வளவுதான் பார்க்க முடியும்? சின்னதான் பார்க்க முடியும் பார்வையினால பாக்குறப்போ. கண் பார்வையினால, நம்முடைய புலன்கள் பார்வையினால நம்மளுடைய பெருமானுடைய அந்த இருப்பை நம்ம பார்க்கணும்னா அது கண் பார்வையினாலோ புலன்கள் பார்வையினாலோ பார்க்கும்போது அது சிறுசாதான் இருக்கும். அதனால அது சிறிய வெளி, அதனால அது பெரிய சிற்றம்பலம். புலன்கள் மூலமாக அந்த சிவத்தை நீங்கள் காணும் போது சிவத்தினுடைய இருப்பு சிறியதாகத்தான் இருக்கும். ஏன்? புலன்களுக்கு தகுதி சிறியது, புலன்களுடைய தகுதி சிறியது. அதன் மூலமாக இறைவனை பார்க்கும் போது அது சிறியதாகத்தான் தெரியும். புலன்கள் கடந்து ஆன்ம தரிசனம், ஆன்மாவினுடைய இருப்பின் மூலமாக இறைவனை பார்ப்பது என்பது பேரம்பலம். அதனாலதான் சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அவன்தான் பேரம்பலத்திலையும் ஆடிக்கொண்டிருக்கிறான். இங்க நம்ம பார்க்கிற சிற்றம்பலத்துக்கே இவ்வளவு அழகு, இவ்வளவு ஆடல், இவ்வளவு அருமையான காட்சி தருகின்றதா இந்த ஆன்மாவுக்குரிய அறிவு கண்ணால. நல்லா கவனிக்கணும், இந்த ஆன்மாவுக்கு உரிய அறிவு கண்ணால சிவபெருமானுடைய திருநடன காட்சியை காண்பதுதான் பேரம்பலம். இந்த ஆன்மாவில் இல்லாம இந்த ஆன்மாவுக்கு துணை செய்கின்ற புலன்கள் மூலமாக இறைவனுடைய திருவடி காட்சியை பார்ப்பது என்பது சிற்றம்பலம்.
சிற்றம்பலம். புரியுதுங்களா? நல்லா கவனிக்க. முக்கியமான செய்தி, இன்றைய செய்தி, முக்கியமான செய்தி. இந்த ஆன்மா அறிவின் இந்த ஆன்மாவுக்கு துணை செய்கின்ற புலன்கள் மூலமாக, ரொம்ப முக்கியமான செய்தி, ரொம்ப முக்கியமானது. இந்த ஆன்மாவுக்கு துணை செய்கின்ற புலன்கள் மூலமாக தீபத்தை தரிசனம் செய்வது என்பது இன்றைய அண்ணாமலையார் திருக்கோவிலிலே ஏற்றப்பட்ட மகா தீபம். அது சிற்றம்பலம். அது என்ன அம்பலம்? சிற்றம்பலம். எங்க? அண்ணாமலையாருடைய மலையிலே அந்த கொப்பரையில அந்த தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தினுடைய ஒளிச்சுடரை புலன்கள் வாயிலாக பார்ப்பது என்பது சிற்றம்பலம். இந்த அண்ணாமலை என்பது அள்நாக்குக்கு மேலே இருக்கின்ற நம்மளுடைய ஆன்மாவினுடைய அள்நாக்குக்கு மேலே இருக்கின்ற நிலைப்பாடும் பூர்வ மத்தியும் சேருகின்ற இடத்திலே இறைவனுடைய திருநடன தரிசனத்தை காணும் போது அங்கே ஒரு தீபம் எரிந்து அந்த தீபத்தை ஆன்மா காணும் போது அது பேரம்பலம். கோவில்ல மட்டும் சாமி கும்பிட்டு மகா தீபம் பார்த்தோம் அப்படின்னா அந்த தீபம் என்னது? சிற்றம்பலம். நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அள்நாக்குக்கு மேலே பூர்வ மத்திய, இந்த அள்நாக்குல இருந்து ஒரு கோடு போடுங்க, பூர்வ மத்தியில இருந்து ஒரு கோடு போடுங்க, ரெண்டும் சேர்ற இடத்துல அதுதான் அண்ணாமலை. அந்த அண்ணாமலையில இறைவனுடைய திருநடன காட்சியை பார்க்கணும்னு நினைக்கும் போது அப்படியே பத்திட்டு எரிகிறப்போ அந்த வெளிச்சம் ஆன்மாவினுடைய பார்வையினுடைய ஆன்மாவுடைய ஞான பார்வையை தூண்டும் மாயில் அதுதான் பேரம்பலது. அந்த தரிசனத்தை பார்க்கணுன்றதுக்காகத்தான் வருஷம் இந்த இடத்துல நெருப்பு வைக்கிறாங்க. இந்த இடத்துல நெருப்பு வைக்கிறதுக்கு காரணம் உள்ள நெருப்பு வச்சு ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உள்ள இருக்கிற ஒளியை பெருக்கணும். எந்த ஒளி? நம்மளுடைய ஆன்மாவுக்கு எதுதான் கண்ணு? ஆன்மாவுக்கு எது கண்ணு? ஆன்மாவுக்கு எது கண்ணு? நல்லா கவனிங்க. ஆன்மாவுக்கு கண்ணு அறிவு தான். ஆன்மாவுக்கு வாயு மனம் மனசு. விசிலாமா கரெக்டா சொல்றாங்க, ஆனா மியூட்ல இருக்காங்க. ஆன்மாவுக்கு வாயு அதுவும் அறிவு. அதுவும் அறிவுதான். ஆன்மாவுக்கு காது அதுவும் அறிவுதான். ஆன்மாவுக்கு தொடு உணர்ச்சி அதுவும். ஆன்மா கூட இருக்கக்கூடிய ஒரே பொருள் என்னன்னா அறிவு மட்டும்தான். ஆன்மாவுக்கு வேற பொருளே கிடையாது. ஆன்மா கூட கலந்து இருக்கக்கூடிய பொருள் அறிவு. நல்லா கவனிங்க. அந்த அறிவு வெளிப்பட்டு இருந்தா ஒண்ணு விளையும். ஆன்மான்ற பொருளோட ஆன்மா கூடவே இருக்கக்கூடிய பொருள் என்னன்னா அறிவு தான், வேற எதுவும் கிடையாது. அந்த அறிவோட கனெக்டா இருக்கக்கூடியதுதான் அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம். அவ்வளவுதான். அது கனெக்டா இருந்துச்சுன்னா அறிவு வேலை செய்யும், அது கனெக்ட் ஆகலன்னா அறிவு வேலை செய்யாது. அவ்வளவுதான். இந்த ஆன்மா கூட இருக்கக்கூடிய ஒரே பொருள் அறிவு பொருள் தான். அந்த அறிவு பொருள் கொஞ்சம் நல்லா வேலை பார்த்துன்னா ஒண்ணு விளையும். அது என்ன விளைவுன்னா அது பேர் தான் ஆனந்தம். அப்போ அந்த ஆன்மா கூட இருக்கக்கூடிய பொருள் அறிவு. அந்த அறிவு வேலை பார்த்தா கிடைக்கிறது ஆனந்தம். அறிவு வேலை பார்க்கலன்னா கிடைக்கிறது துன்பம். அவ்வளவுதான். ரெண்டு பொருள் தான் கிடைக்கும். இந்த ஆன்மா கூட இந்த ஆன்மாவுக்கும் உலகத்துக்குள்ள தொடர்பு பொருள் மூணு தான். ஆன்மாவுக்கு என்ன பொருள்? ஆன்மாவுக்கு சொந்தமான பொருள் அறிவு. அதனால கிடைக்கிறது ரெண்டே பொருள். என்னன்னா ஆனந்தம், துன்பம். இந்த ஆனந்தம் துன்பம் அறிவுல மாறிக்கிட்டே இருக்கு. அறிவு மாறிக்கிட்டே இருந்தா அது இன்பம் துன்பம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல அது என்ன பண்ணும்? துன்பம் ரொம்ப வலிக்குது, இன்பம் நல்லா இருக்கேன்னு நினைக்க தோணும்ல, அப்பவே அறிவு வேலை செஞ்சிருச்சு. அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு அப்படியே ஓடிப்போம். நல்லா படிச்சா ஒருவேளை இன்பமா இருப்போமோ, நல்லா வேலை பார்த்தா ஒருவேளை இன்பமா இருப்போமோ, நல்லா காசு சம்பாரிச்சா இன்பமா இருப்போமோ. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, தம்பி இங்க பார்ப்பா, 10ஆம் கிளாஸ் மட்டும்தான், நல்லா படிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா ஜாலியா இருக்கலாம். அந்த 10ஆம் கிளாஸ்ல மட்டும் ஒழுங்கா படிச்சிருப்பான். சரி நான் தான் தலைவர் முருட்டி படிச்சு வந்தா
10ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே என்னது பாலிடெக்னிக் சேர்த்து விட்டாங்க. தம்பி இந்த 3 வருஷம் மட்டும் முக்கி படிச்சுன்னு வச்சுக்கோ, என்ன ஆயிடும், அப்புறம் வேலை கிடைச்சிடும், வாழ்நாள் பூரா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு. 3 வருஷம் படிச்சு நல்லா மார்க் வாங்கினா அதுக்கப்புறம் எம்இ படிச்சு என்னமோ படிச்சு இன்னும் படிச்சு முடிச்ச பாடு இல்ல, சந்தோஷமா இருந்த பாடு இல்ல, ஃப்ரீயா இருந்த பாடு இல்ல. என்ன சொல்ல வரோம்னா, இதுல இன்பம் கிடைச்சிருமோ, அதுல இன்பம் கிடைச்சிருமோ, அது கரெக்டா இருக்குமோ, என் பிள்ளை வந்தா நான் நினைச்சேன் கல்யாணம் முடிச்சா இன்பமா இருக்கும்னு நினைச்சேன். கல்யாணம் முடிச்சா இன்பமா இருக்கும்னு நினைச்சேன். எல்லாரும் கை தட்டுறாங்க. கடைசியில சரி குழந்தை வந்துட்டா, கல்யாணம் முடிச்சு ஒரே மாசம் என்னப்பா குட் நியூஸ் இல்லையான்னு இவங்க கேக்குறவங்க காதெல்லாம் வந்து என்ன பண்ணியாச்சு, பாக்குறவங்க எல்லாம் அப்படி. சரிட்டு ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு நல்ல விஷயம் வந்ததுக்கு அப்புறம் சரி குழந்தை பிறந்தா நமக்கு ஒரு இன்பம் கிடைச்சிடும் கேட்டா, அங்கதான் பெரிய ஆப்பு இருக்குன்னு தெரியல. அதுதான் பெரிய ஆப்பு உலகத்திலேயே. அது குழந்தை வந்து அது நம்மள பண்ற டார்ச்சர் என்னெல்லாம் பண்ண, அதுக்கப்புறம் இப்படி இதனால இன்பமோ அதனால இன்பமோன்னு போய் அது அடைஞ்சு அது இன்பம் இல்லைன்னு தெரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ள உடம்புல இருக்கக்கூடிய ஆவி போயிடுது. அதனால அருளாளர்கள் சொல்லி வச்சுட்டாங்க, என்னது, இறைவனை வழிபாடு செய்வது, சிவபெருமான் வழிபாடு செய்வதுதான் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, துன்பமில்லாத இன்பம் என்பது ஒன்றே ஒன்றுதான், அது சிவபெருமானுடைய திருவடி ஒன்று என்பதை திருமுறை முழுக்க நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் மிக தெளிவாக படிச்சு கொடுத்து போயிட்டாங்க. நம்ம போய் தேட தேவையில்லை. ஐயோ அப்ப என்னையா பண்றது, தெரியாதனமா கல்யாணம் முடிச்சிட்டோமே, பிள்ளை இருக்கே, நாங்க என்ன பண்றது, நீ சொல்றத பார்த்தா எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க கோயிலுக்கு வந்து பஜனை பாடணும்னு சொல்றீங்க போலயே அப்படின்னா இல்ல, நம்மளுக்கு கொடுத்த கடமை அது, அதுதான் முக்கியம் சொல்லிட்டு இவனை விட்டுறக்கூடாது என்னைக்கும். அதுதான் சொல்ல வரேன். இதை ஒரு கையில புடிச்சுக்கிட்டு இதையும் ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு வர்றதுதான் நமக்கு நம்மளுடைய கடமை. குடும்பத்தையும் ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு இறைவனையும் ஒரு கையில பிடிக்கணும். குடும்பத்தை பிடிக்கிறேன்னு என்ன விட்டுறக்கூடாது, இறைவனை விட்டுறக்கூடாது. இறைவனை பிடிக்கிறேன்னு குடும்பத்தை விட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா குடும்பத்தை பிடிக்கிறேன்னு இறைவனை விட்டுறக்கூடாதுன்றதான் நம்மளுடைய எல்லாரும். அதனால இறைவனை எப்பொழுதுமே நாம் பிடிக்கணும். அப்போ நல்லா கவனிங்க, இந்த அண்ணாமலை தீபத்தை ஏத்துறதுக்கு அப்புறம் அண்ணாமலையில அந்த கூம்புக்கு மேல எப்படி ஒரு வடிவம் தெரியுது, அது போல இங்கேயும் ஒரு 3 மண்டலத்தின் முட்டிய தூணுன்ற மாதிரி இந்த இடத்துல 3 மண்டலம் தான் இது. அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் சொல்லி 3 மண்டலம் இருக்கு. இந்த முகம் தான் என்ன மண்டலம், முகம் என்ன மண்டலம் சாமி, மூஞ்சி, இது என்ன மண்டலம், இது அக்னி மண்டலம். கீழே இருக்கிறது சூரிய மண்டலம், நாபிக்கு மேல சந்திர மண்டலம் சுத்தி வரைக்கும், அதுக்கு மேல இருக்கிற அக்னி மண்டலம். கரெக்டா அக்னி மண்டலம் தலையில தான் அமைஞ்சிருக்கு. அண்ணாமலையும் அக்னி மண்டலம் தான். அந்த 3 மண்டலத்தின் முட்டிய தூணு. 3 மண்டலம்னா சூரிய சந்திர அக்னி 3 மண்டலம். முட்டிய தூணு, முற்ற தூண் எது, 3 மண்டலம் சேர்ந்து ஒரே இடத்துல முட்டம் இங்கதான் அகசிர தளத்துல போய் முட்டம். அந்த முட்டிய தூணில் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி, அங்க குண்டலினுடைய நாவல போய் சொல்லி உணர்த்தி, அங்க சீரு அப்படின்னு சொல்லி சீரை வச்சா, அங்க சீருகின்ற அந்த எரிமலை குழம்பாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல சிவபெருமானுடைய ஆனந்த கூத்து தரிசனம் நிகழும். அந்த தரிசனத்தை நம்ம போய் ஒவ்வொரு நாளும் உடல் கடந்த பயணத்துல ஆன்மாவினுடைய அறிவு கண்ணால அதை தொடர்ந்து பார்க்க முயற்சி செஞ்சு, நீங்க நல்லா கவனிங்க, காசியில் இரக்க முக்தி, திருவாரூரில் பிறக்க முக்தி, அது போல திருவண்ணாமலையை நினைக்க முக்தி. திருவண்ணாமலையை நினைக்க முக்தி, அந்த திருவண்ணாமலையை நினைக்க முக்தி இல்ல. நல்லா கவனிங்க, அந்த செஞ்சிக்கு பக்கத்துல அந்த மாவட்டத்துல இருக்கிற அந்த திருவண்ணாமலை இல்ல. எந்த திருவண்ணாமலை, இந்த திருவண்ணாமலையை முயற்சி செஞ்சு ஆன்மனுடைய அறிவின் மூலமாக அங்க போய் தீபம் ஏத்திட முடியுமான்னு குண்டலினிய மேல ஏத்தி அங்க தீபம் ஏத்த முயற்சி செஞ்சாலே முக்தி. நீங்க முயற்சி செஞ்சு சாமி அங்க போய் தீபத்தை கொளுத்த வேண்டாம், நீங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய தீபத்துக்குள்ள இருக்கக்கூடிய அண்ணாமலையை போய் முயற்சி செஞ்சு அந்த இடத்த ஒவ்வொரு நாளும் நினைச்சிட்டு வந்தீங்கனாலே குபூர்னு பத்திக்கணும் அந்த இடத்துல. அதை எப்படி பத்திக்கும், குபீர்னு பத்திக்கும். நீங்க பாத்தீங்களா, இந்த சூடெல்லாம் ஏத்தி வச்சுட்டு அணைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புகை மாதிரி வரும் பாத்தீங்களா, ஒரு புகை மாதிரி வரும். ஆனா அது பக்கத்துல கொண்டு போய் என்ன வச்சா போதும்,
அது பக்கத்துல நெருப்பு ஒண்ணு டிப்புக்குன்னு பத்திக்கிறோம். பாத்தீங்களா? அது தொட தேவையில்லை. டப்புன்னு கேஸ் மாதிரி பத்திக்கலாம். அந்த மாதிரி திருவண்ணாமலை தாண்டத்தை ஒவ்வொரு நாளும் நினைக்க 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 என்ன ஆகும், இந்த ஆன்மாவினுடைய விழிப்பு அதிகமாகி கொண்டே இருக்கும். அப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு நாளும் தீபம் ஏத்துறோம்ல, 4:30 மணிக்கு எல்லாரும் தீபம் ஏத்துறோம்ல. அது தீபம் ஏத்துறப்ப என்ன சொல்லியிருந்தோம், நாம பெருமானை ஆற தழுவ வேண்டும் சொன்னோமா, நமச்சிவாய மந்திரம் சொல்லி ஆற தழுவும். இனிமே என்ன பண்ண போறோம்னா, இன்னையில இருந்து நாளை காலையில இருந்து உட்காந்துட்டு நம்ம திருவண்ணாமலை எங்க இருக்கு, அந்த திருவண்ணாமலை எங்க இருக்குன்னு மேல் நோக்கி அழ்நாக்கு இருக்கு இல்லையா, அழ்நாக்கும் நாசியும் அந்த புருவ மத்தியும் ஒண்ணு சேர்ற இடம் எங்கன்னு உட்காந்து மனசுக்குள்ள அப்படியே தேடி, அந்த உச்சி கிடைச்சிருச்சுன்னா அந்த உச்சியில அப்படியே இன்னைக்கு பார்த்த திருவண்ணாமலை தீபம் எரிவது போல ஒரு காட்சியை அப்படியே உள்ளுக்குள்ள நினைச்சு 2 நிமிஷம் உட்கார்ந்தோம்னா போதும், முடிஞ்சது கதை முடிஞ்சிச்சு. அட்டமா சித்தி என்ன, அருள் நிலை என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நிலைக்கும் அது காரணம். அந்த இடத்தை தினமும் நினைச்சிட்டு வந்தோம்னா என்னது முக்தி. திருவண்ணாமலையை நினைக்க முக்தி, காசியிலே இறக்க முக்தி, திருவாரூரிலே பிறக்க முக்தி, மதுரையில வாழ முக்தி. மதுரையில என்ன பண்ணாலும் முக்தி. நீங்க பிறந்தாலும் முக்தி, நினைச்சாலும் முக்தி, நீங்க இது பண்ணாலும் முக்தி. என்ன மதுரையில எது செய்தாலும் முக்தி. நீ மதுரைக்காரன்றனால தானே சொல்ற, நீ அதான் கேக்குறீங்க எனக்கு. டேய், நீ மதுரைக்காரன்றனால நீ உங்க ஊரை நல்லா சொல்லலாம்னு நினைச்சேன். மதுரைக்காரங்கனால நீங்க இப்படி சொல்றீங்களா சார் ஐயான்னு? இல்ல, இதுக்கு சான்று இருக்கு. சான்று இல்லாம திருவிளையாடல் புராணத்துல நமக்கு எல்லாமே சான்று இருக்கு. அதனால சான்று இல்லாம இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஒரு செய்தி மட்டும் கவனிக்கிறேன். இன்னைக்கு நிறைய அடியார்கள் எல்லா திருவிளையாடலும் மதுரையில தாங்க நடந்துச்சு. திருவிளையாடலும் அங்கதாங்க நடந்தது. ஆமா. ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு நிறைய ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, இந்த யூடியூப், பேஸ்புக் இந்த மாதிரி செய்திகள் கிடைக்கிறது அறிவு பொக்கிஷமா இருக்கு. அறிவு பொக்கிஷமா ஒவ்வொருத்தனும் ஒண்ணு சொல்றான். அதனால நமக்கு யாரையும் தேடி போக தேவையில்லை. ஆனா என்ன பண்றோம் அப்படின்னா, டப்புன்னு ஒரு வீடியோ பாக்குறோம், கடுக்காயை உடைக்கவும், டப்புன்னு உடைக்கிறோம். அடுத்த வீடியோ பாக்குறோம், கடுக்காயை பாலில் போடவும், வேறவே சொல்றான், பாலில் போடுறோம். அடுத்த வீடியோ பாக்குறோம், இந்த கடுக்காயை என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் போட உப்பு அதில் சேர்க்கவும். ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லி கடைசியில் அதை நம்ம குடிக்கிறப்ப அது என்னவா இருக்கு, கம்ப்ளீட்டா அது வேற பொருளா மாறி இருக்கு, விஷமா மாறிடுது. ஆனா நல்லா கவனிங்க, யாரு என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வது என்பது நம்மளுடைய சைவர்களுடைய மரபு அல்ல. ஒருத்தவங்க இது பண்ணுங்க, ஒருத்தவங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன கேட்கணும், டேய் 4:30க்கு விளக்கேத்த சொல்றீங்க படுபாவி, இது எந்த இடத்துல இருக்கு, எங்கடா இருக்குது, எந்த இடத்துல இருக்கு சொல்லு பாக்கலாம். எங்கெல்லாம் நமச்சிவாய மந்திரம் சொல்ல சொல்றீங்க, இது எங்க இருக்கு? நமச்சிவாய மந்திரம் சொல்ல சொல்றது எங்க இருக்குன்னா, காஞ்சிபுரத்துல அன்னை காமாட்சி நமச்சிவாய மந்திரம் சொல்லித்தான் இறைவனை வழிபாடு செய்தா கழுவ குலைந்த நாதர்னு சொல்லுகின்ற அந்த சான்று திருமுறையில இருக்கு. அதனால நீங்க கேட்கணும். புரியுதுங்களா? அது போல திருவண்ணாமலை தானம் இங்கதான் இருக்கு அப்படின்ற குறிப்பும் திருமூலர் திருமந்திரத்துல நம்மளுடைய அன்னை அம்மா அவ்வை பிராட்டி விநாயகர் அகவல்ல 3 மண்டலத்தின் முக்கிய தூண் சொல்றது திருவண்ணாமலை தான். புரியுதுங்களா? அப்படி அவங்க சொன்ன அந்த கருத்தை நம்ம சொன்னா நீங்க அதை ஏத்துக்கணும். நாம் பெசாட்டுக்கு எல்லாரும் பாயை விரிக்கவும், 2 கால்களை மேலே தூக்கவும், வானத்தை பார்த்து அப்படியே நிற்கவும்னு சொன்னா அதை செய்யக்கூடாது. அதுக்கு கூடவே கேள்வி கேட்கணும், என்னடா நீ சொல்ற, இது எங்க சான்று இருக்கு? நமக்கு சான்று எங்க தராங்கன்னு ஒரு பேச்சுக்கு, எப்பா இந்த சான்று எங்க தெரியுமா இருக்கு, இதுக்கு சான்று எங்க தெரியுமா இருக்கு? எஜமான் படத்துல ரஜினிகாந்த் ஒரு பாட்டு பாடுவோம், அப்படி நிலவே முகம் காட்டு, அந்த பாட்டுல வருது சான்று. என்ன பண்ணோம், செப்பல் எடுத்து மூஞ்சில எறியணும். ஏன்டா டேய், எதுல இருக்கிற சான்று எங்க காட்டுற? அது சான்று கிடையாது. நாங்கள் சைவர்கள், எங்களுக்கு சொந்தமான பொருள் திருமுறை. திருமுறை சார்ந்த நம்முடைய அடியவர் பெரும் தாய்மானவருடைய வரிகள், குமரகுருபர சுவாமிகளுடைய வரிகள்,
வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுடைய வரிகள், இதெல்லாம் சான்று. இதைத்தான் எடுத்துக்கணுமே தவிர நமக்கு புறம்பான சான்றுகளை நாம் எடுக்கக்கூடாது. அப்போ யாராவது ஏதாவது செய்ய சொன்னா நீங்க என்ன கேட்கணும்னா, டேய் இது எங்க இருக்கு, இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டு, அந்த ஆதாரம் யார் சொல்லியிருக்கான்றது கேட்டு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. கொத்தமல்லி ஜூஸ் செய்வது எப்படின்னு யூடியூப்ல போடுங்களேன், 250 வீடியோ வருது. 250 வீடியோ பாத்தீங்கன்னா 250 வீடியோ நீங்க ஒரு கொத்தமல்லி ஜூஸ் செய்வீங்க பாருங்க, அது கண்டிப்பா கொத்தமல்லி ஜூஸா இருக்காது, அது ஒரு விஷமா தான் இருக்கும். ஏன்னா ஆளுக்கால ஒன்று சொல்லியிருப்பான், பாலை ஊத்தும்பா, ஒருத்தர் உப்பு போடும்பா, ஒருத்தர் வந்து அதை போடும்பா, ஒருத்தர் இதை போட்டா நல்லா இருக்கும்பா, ஒருத்தர் காலையிலேயே எந்திரிச்சு வெறு வயிற்றுல குடியும்பா, ஒருத்தர் தலையில நின்று குடியும்பா, ஆளுக்கால் ஒண்ணு சொல்லணும், நம்ம செய்யணும். அப்போ புரியுதா? அப்போ என்ன சொன்னாலும் அந்த சொற்களை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம சைவ சமயத்தை சொல்லியிருக்கு. குருநாதரே சொன்னாலும் கேள்வி கேளுன்னு சொல்லியிருக்கு. உனக்கு பிடிக்கல, உனக்கு வந்து உனக்கு பிடிக்கல, உனக்கு வந்து என்னமோ நிறகா இருக்குன்னா கேட்கணும், இது எதனால இதை செய்யறோம் அப்படின்னு தெளிவுபடுத்தி கொண்டு அதை செய்தோம் அப்படின்னா, முதல்ல செய்யறதுக்கு முன்னாடி 100 முறை கேள்வி கேட்கணும். செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணக்கூடாது, இது சரிதானா, சரியான பாதையெல்லாம் போயிட்டு இருக்குமான்னு நினைக்கிறேன். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது இழுக்கு. துணிந்த எண்ணி துணிக நல்லா எண்ணணும், அதுக்கப்புறம் துணிந்து செய்ய உங்களுடைய செயல்களை செய்துட்டு, அதனால யார் என்ன சொன்னாலும் அது யாராவேனா இருக்கட்டும், அது யாராவேனா இருக்கட்டும், யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கண்களை மூடி நாம் நம்புவது என்பது சைவர்களுக்குரிய மரபு அல்ல. சைவர்களுடைய மரபு ஏன் அதற்குன்னு கேள்வி கேட்கணும். நம்மளுடைய 14 மெய்கண்ட சாத்திரங்களும் எப்படிதான் இருக்கு. மெய்கண்ட சாத்திரங்கள் எப்படி இருக்கு, சீடன் கேள்வி கேட்க குருநாதர் ஆன்சர் பண்ண, அப்படிதான் இருக்கு. என்ன வேணாலும் கேள்வி கேளுன்னு சொல்லுது. இந்த சமயம் மட்டும்தான் நீ என்ன வேணாலும் கேள்வி கேளு. சில சமயங்கள் என்ன சொல்லுது, ஒரு சமயத்துல போயிட்டு, ஒரு சமயனுடைய பேரை நான் சொல்லல, அந்த சமயத்துல போய் கடவுள் இருக்காரா அப்படின்னு கேட்டா நீ ஒரு பாவின்றுச்சு. ஒரு சமயம் இருக்கு, அந்த சமயத்துல போயிட்டு நீங்க வந்து கடவுள் இருக்காரான்னு கேள்வி கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம், நீ ஒரு மன்னிக்க முடியாத பாவி, இறைவன் இருக்காரான்னு எப்படி நீ கேட்கிற. ஆனா நம்ம சமயம் என்ன சொல்லுது அப்படின்னா, இறைவன் இல்லை என்பவன் கூட புறப்புற சமயத்தான், ஒரு நாள் வந்துருவான், கவலைப்படாது. அவன் நம்ம சமயம், நம்ம ஆளுதான், தூரமா நிக்கிறான், அவ்வளவுதானே. புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, அவ்வளவுதான். புறத்தார்க்கும் அவன் சேயோன் தான், புறத்தார்க்கும் அவன் சேயோனா தான் இருப்பான், அவனுக்கும் அருள் செய்வான் அப்படின்னு சொல்லுகின்ற பெரும் சமயம் நம்முடைய சமயம். அதனால நமக்குரிய பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்ல குட்டி கிடக்கிறது தான் நல்ல விஷயம். ஆனா அதுதான் கெட்ட விஷயமும் கூட. முன்னாடி ஒருத்தவங்க சொல்லுவாங்க இல்ல, ஒருத்தவங்க சொல்லுவாங்க எப்படி செய்யணும்னு கேட்டா, இடியாப்பம் எப்படிங்க நல்லா சாஃப்டா வரும்னு கேட்டா பக்கத்து வீட்டாக்கா ஒரே ஒருத்தவங்க சொல்லுவாங்க, சொல்றதை கேட்டு செய்வாங்க. இன்னைக்கு இடியாப்பம் சாஃப்டா வரணும்னு யூடியூப்ல போட்டா, எனக்கு நீங்க எல்லாம் பாக்குறத பார்த்தா இவன் இதே வேலையாத்தான் யூடியூப்ல உட்கார்ந்து இருக்கான். இடியாப்பம் நல்லா இருக்கா இல்ல இது பண்றதான்னு உட்கார்ந்து இருக்க, நல்லா அடி எங்கேயோ வசதியா வாங்கியிருக்கான் போல, அதுதான் தன்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கான்னு நீங்க எல்லாம் எனக்கு குறுகுறுன்னு பாக்குறது தெரியுது. அதுதான் உண்மையும் கூட. உட்கார்ந்து இருப்பேன், எனக்கு யார்கிட்ட கேட்க முடியும், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க, இங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம யூடியூப் வச்சுதான் கேக்குறப்போ பைத்தியமாவே ஆயிரும் ஆல்மோஸ்ட். அதனால சரி, அப்போ ஒரு செய்தி, என்ன செய்தி அடின்னு சொல்ல வரேன்னா, நாளை முதல் காலை 4:30 நம்ம விளக்கை ஏற்றி வைத்துட்டு நம்ம பெருமானை ஆற தழுவுகின்றோம். ஆற தழுவுதல் என்பது அவனுடைய திருநாமத்தை கண்ணீர் மல்க சொல்லுவதுதான். அதை சொல்றோம். சொல்லி முடிச்சுட்டு அண்ணாமலை தானத்தை ஒரு வினாடியாச்சும் நினைப்போம். ரொம்ப நேரம் இல்ல, அண்ணாமலை தானம் நீங்க தேடுங்க, அவனே அண்ணாமலை காட்டுவோம். எனக்கு எங்க இருக்குன்னு தெரியல, டேய் எங்கேயோ அண்ணாமலை இருக்குன்னு சொன்னாங்க. 3 மண்டலத்தின் முட்டியத்துவம், அதாவது அல்நாக்குக்கு மேல நம்மளுடைய நாசி முடிவு, இந்த புருவ மத்திக்கு இந்த சைடு ஒரு கோடு, இந்த இங்கே ஒரு கோடு போட்டு இப்படி உள்ள இப்படி ஒரு குச்சியை சொருகி இப்படி ஒரு குச்சியை சொன்னா 2 இன்டர்செக்ட் ஆகும்ல, 2 ஒரு புள்ளியில மீட் ஆகும்ல, அந்த புள்ளிக்கு பேரு தான் அண்ணாமலை. அது நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா உங்க உடம்போடைய எல்லா பாட்டும் அப்படி கூம்பா கூமிச்சோன்னா அந்த இடத்துல போய் நிக்கும். இந்த மண் தலைக்கு இல்லாம இந்த இடத்துல குடிச்சா எவ்வளவு நிக்கும். என்ன சொல்ல வராங்க, யாரும் என்ன சொல்ல வராங்க? பார்க்காம எல்லாம் ஏதோ அம்மா கிட்ட கேட்டுக்கங்கன்னு சொல்றாங்க.
சூப்பர் சூப்பர் சூப்பர். இவ்வளவு அம்மாக்கள் இருக்காங்க, இவ்வளோ அடியாருன்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கு யூடியூப்ல கேட்கணும்? நான் கேட்கிறேன், இவ்வளவு அம்மா எல்லாம் யாரு நாங்க சொல்லி தருதுதானே அம்மா அக்கா தங்கச்சி கரெக்டுங்க சாமி. இது எப்படி மிஸ்டேக் பண்ணிருக்கேன் பாருங்க. நம்ம எனக்கு என்ன டக்குன்னு கையில இத்தனை அம்மாக்கள் சொல்லும் போது அதுவும் வேற மாதிரி ஆயிடும். இத்தனை அம்மாக்கள் சொல்லும் போது அதுவும் வேற மாதிரி ஆயிடும். கேட்க மாட்டாரு, யாராவது அம்மாட்ட ஒருத்தவங்க தான் கேட்பாரு. ஐயா ஒண்ணுக்கு விட கிடைச்சிட்டா முடிஞ்சு கேக்குறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நான் அது புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உபாயம் கிடைச்சிருச்சு. நல்ல வேலை. இனிமே விஷம் கிடைக்காது, இனிமே அமிர்தம் தான் கிடைக்கும். அம்மா யாராவது அம்மாட்ட எனக்கு இந்த குறிப்பு வேறும்னு போட்டு விட்டுருவோம், அவ்வளவுதான். அவங்க சொல்லிட போறாங்க, அழகா செஞ்சிடலாம். அது ரொம்ப கடினம். நினைச்சு பாருங்க, அடியன் உணவுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ரொம்ப செலக்டிவா, கொஞ்சம் சாப்பிட்டாலும் அப்படியே ரொம்ப வாய்க்கு வத்தனையா சாப்பிடுற ஆளு. இங்க நான் அப்படியே என்னதான் நம்ம செஞ்சாலும் வாய்க்கு வழங்காது. அதை வச்சு சாப்பிட்றப்ப அப்படியே கண்ணுல தண்ணி தான் வரும். எத்தனை தடவை நம்ம வைஃபோட சாப்பாடை குறை சொல்லியிருப்போம், எத்தனை தடவை அம்மாவோட சாப்பாடை குறை சொல்லியிருப்போம். இன்னைக்கு நம்ம சமைக்கிறப்பதான் தெரியுது அதுக்கான லட்சணமே அப்படின்னு. அது மாதிரி சரி. அப்போ காலை நம்மளுடைய அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே திருவிளக்கு ஏற்றுகின்ற அந்த செயல்ல இறைவன் ஆரத்தழுவி, அதாவது காஞ்சிபுரத்துக்கும் போயிட்டு திருவண்ணாமலைக்கும் டெய்லி போறோம். நம்ம டெய்லி எங்க போறோம்? ஆரத்தழுவுதல் காஞ்சிபுரம் மண்டலம். அவனுடைய அந்த 3 மண்டலத்தின் முட்டிய தூணை நினைப்பது என்பது நமக்கு திருவண்ணாமலை. தினமும் திருவண்ணாமலையை போறோம். கிரிவலம் வர்றது என்பது என்னன்னா, அது அங்க அப்படியே நினைச்சிட்டு அப்படியே நம்ம சுத்தி வரணும். எங்க இதுக்குள்ள சுத்தி வரணும், அப்படியே நம்ம ஆன்மாவோட அப்படியே சுத்தி வரோம்ல. இன்னொன்னு கவனிக்கணும், அண்ணாமலை கோவில், அண்ணாமலையில கோவில் கிடையாது. அண்ணாமலையில நீங்க நம்ம பாக்குறோம்ல கோவில், உள்ள இருக்கிற கோவில் அது கிடையாது. ஞானசம்பந்தர் வரும்போது கோவில் கிடையாது. அப்ப எது கோவிலு? ஞானசம்பந்தர் மலைதான் கோவில். திருவண்ணாமலை மலைதான். அந்த மலையத்தான் சிவலிங்கமாக வழிபாடு செய்யணும். அண்ணாமலை பாடுறோம்ல, ஞானசம்பந்தர் பாடுறாருல, பூவார் மலர் கொண்டு, அந்த பாடலாம் எதைத்தான் பாட்டு பாடியிருக்காரு? அருணகிரியை பார்த்துதான். சுந்தரர் வரும்போதும் உள்ள கிடையாது. நம்மளுடைய மணிவாசக பெருமான் வரும்போது அண்ணாமலை பாடுறாரு இல்லையா, திருவம்பாவை முழுக்க பாடுறாரு இல்லையா, திருவம்பாவையும் திருவம்மானையும் பாடுறாரு இல்லையா, அது எல்லாமே பாடும்போது எது கிடையாது? அண்ணாமலை என்பது அந்த மலைதான். அங்க போய் எப்படி வழிபாடு செய்வாங்கன்னு நிறைய குகைகள் இருந்தது அந்த காலத்துல. அவங்கவுங்க அந்த குகைக்குள்ள போய் உட்காந்துருவாங்க, அவ்வளவுதான். உள்ள போய் உட்காந்தாங்கன்னா அப்படியே வாய்க்கும். அந்த அளவுக்கு நினைக்க அந்த இடத்த நீங்க நினைச்சு அந்த முக்தி என்பது அப்படியே அந்த மலையானது நமக்கு கொடுக்குது அப்படின்றது அண்ணாமலை. அதனால அந்த அது பேரே அண்ணாமலை தான். அண்ணா யாரும் நெருங்க முடியாத மலைன்னு சொல்றாங்க. அண்ணா என்றால் நெருங்க முடியாத மலை. அந்த மலையில தான் அந்த மலையாகத்தான் வச்சு. அதனால அந்த மலையை நம்ம இங்க நம்ம உருவகப்படுத்திட்டு பௌர்ணமி அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா கவனிக்க முக்கியமான செய்தி. பௌர்ணமி அப்போ இந்த ஆன்மா 16 கலையும் வளர்ந்து முழுவதுமா இருக்கும். ஆன்மாவும் அப்படி இருக்கும். எப்படி சந்திரனும் அது போல சந்திரனும் ஆன்மாவும் ஒண்ணு. சந்திரன் வளர அந்த ஆன்மாவுக்கும் பக்கம் வளர்ந்து முழுமதின்னு அர்த்தம், முழு அறிவு பெற்றதாக நிற்கும். அப்ப அந்த நேரம் பார்த்து இந்த 3 மண்டலத்தின் முட்டிய தூண்ல அப்படியே சுத்தி வந்தோம் அப்படின்னா, உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்படியே அண்ணாமலை. ஏன்னா அண்ணாமலையை சுத்தினாதான் இந்த இடம் தெரியும். அண்ணாமலையை சுத்தாம இந்த இடம் தெரியாது. அண்ணாமலை கிரிவலம் வரும்போது நேர்ல பார்த்திருப்பீங்கல்ல, அதை இங்க ஞாபகம் வச்சு இப்படி சுத்தி வரணும். ஆனா அடிநாயனுக்கு ஒரு முறை கூட அண்ணாமலையை கிரிவலம் செய்வதற்கு வாய்ப்பே கிடைக்கல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளும் அடியன் கிரிவலம் செய்தது இல்லை. இன்னும் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவேன். அண்ணாமலையாருக்கு போய் தரிசனம் பண்றதுக்கு ஒரே ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சது, 2 தடவை வாய்ப்பு கிடைச்சது. கிரிவலம் வருவதற்கு அப்பெல்லாம் நான் போறப்ப, நான் சொல்றது 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம், இப்போ பகல்ல எல்லாம் சுத்துற மாதிரி சுத்த முடியாது. அப்பெல்லாம் இப்பெல்லாம் லைட்டு போட்டாங்க, நீங்க எப்ப வேணாலும் கிரிவலம் பண்ணிக்கலாம்ல. இப்ப எப்ப வேணாலும் கிரிவலம் பண்ணிக்கலாம். ஆனா நான் சொல்றது அப்போ கிரிவலம்லாம் அப்பெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் பயமும் கூட. ஐயோ ஏதாச்சும் சித்தர்கள் வருவாங்க, அப்படி வருவாங்க, அது இதுன்னு சொல்றாங்களே, யாராவது வந்துட்டா என்ன பண்றது, பயப்படுவேன் நான் ரொம்ப. வந்துட்டாங்க நான் என்ன நினைப்பேன்னா, அப்படியே மூழ்கிடுவேன். திரும்ப என்னால பிச்செல்லாம் வர முடியாது, போயிருவேன் அப்படின்ற நம்பிக்கையில ஐயோ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். சரி, ஆனா இந்த வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு என்ன ஆசைன்னா, ஒன்றை உடன் கலந்த அடியவர் பெருமக்களோட அண்ணாமலையார பாடி ஆடி துதித்து பருகி அப்படியே எல்லாரோட சேர்ந்து கண்கள்ல கண்ணீர் மல்க
அப்படியே அண்ணாமலையார இன்ச்சு இன்ச்சா போகணும். கிடுகிடுலாம் போக கூடாது. காலையில ஆரம்பிச்சோன்னா சாயங்காலம் ஆகணும். சாப்பாடு இருக்கக்கூடாது, தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி அவங்கவுங்க கண்ணீர் பெருகணும், உள்ளம் ததும்பணும், வெதும்பணும். அப்படியே ரொம்ப கம்பித்து, உடல் கம்பித்து, வாய் விட்டலறி அப்படியே எல்லாம் செய்து பெருமான் அப்படியே ஆடி ஆதாரித்து எங்க அடியவர் பெருமக்களோட போகணும்னு எனக்கு பல நாள் கனவு. அத குருநாதரும் அந்த பெருமானம் தான் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் முன்னாடி கேட்டுக்கிறேன். மகிழ்ச்சி. கண்டிப்பா நிறைவேறலையா? அடுத்த முறை வாங்கி நம்ம அது பயணத்தை பிடிச்சிடலாம். நமச்சிவாய். ரொம்ப மகிழ்ச்சி. ஆக இனிமே தினமும் காலையில அண்ணாமலையார தரிசனம் பண்ண போறோம். நான் இன்னையில இருந்து, நாளை காலையில இருந்து. அதனால எனக்கு அண்ணாமலையார் கிரிவலம் வர தெரியாது. ஏன்னா நான் கிரிவலம் ஒரு தடவை கூட போனதில்லை. அதனால கிரிவலம் என்னால வர முடியாது. அண்ணாமலையார பார்க்க முடியும், அந்த தரிசனம், அந்த இடத்த யோசிக்க முடியும். ஆனா உங்களுக்கு கிரிவலம் வந்தாலும் நீங்க பௌர்ணமி எப்போ அமர்ந்து நீங்க கிரிவலம் வாங்க. எங்க? உங்க அண்ணாமலையார்ல கிரிவலம் வாங்க, உங்க அண்ணாமலையார். ஆனா அந்த கிரிவலம் வராம இந்த கிரிவலம் பண்ண முடியாது. அதனால ஓகே நான் இங்கேயே உட்காந்து கிரிவலம் பண்ண, அங்க சுத்திட்டு வந்தா தான் அந்த அனுபவத்தை இங்க நம்ம பயன்படுத்த முடியும். அதனால நம்ம பண்ணிடலாம். நீங்க வீடு கட்டுறப்ப என்ன பண்ணுவாங்க? வீடு கட்டுறப்ப என்ன பண்ணுவாங்க? சின்னதா படம் வரைஞ்சு அதுக்கப்புறம் தான் உண்மையான வீடு கட்டுவாங்க, அப்படிதானே? அது போல சின்னமா படம் வரைகிறோம்ல, அதெல்லாம் நம்ம வெளியில பார்க்கக்கூடிய கோவில்கள். உண்மையான வீடு என்பது இந்த உள்ள இருக்கக்கூடிய கோவில், அவ்வளவு உள்ள இருக்கக்கூடிய கோவில். அதனால சின்ன படம் வரையாம பெரிய படம் நமக்கு தெரியாதுன்றதுனால அதை அமைச்சு புரிஞ்சுக்கணும். அப்போ முக்கியமான செய்தி, மெய்யனே. மெய்யனே என்றால் மாறாதவன் அர்த்தம். மாறாதவனாலத்தான் என்ன பண்ண முடியும்? மாறுகின்றவர்களுக்கு ஆதாரமாக இருக்க முடியும். அதனாலதான் மெய்யனே அப்படின்றான். சரி, அவன் மாறாம இருந்தா தான் மாறுகின்றவர்களுக்கு ஆதாரம் கொடுக்க முடியும்ல. அவன் மாறாம அங்கேயே நின்றுட்டு இருந்தா எப்படி இவங்களை மாறுகின்றவர்களை மாறாம ஆக்க முடியும்? விசுப்படம் டைலாக் மாதிரி தெரியுது உங்களுக்கு? அதாவது அவன் மாறாம இருக்கிறனால மாறுகின்ற நமக்கு அடைக்கலம் தர்றான். புரியுதா? அவன் மாறாம இருக்கிறனால மாறுகின்ற நமக்கு அடைக்கலம் தர்றான். மாறுகின்ற நாம் மாறாம இருக்கணும்னா மாறாத சிவன் மாறி வரணும். எப்படி புரியுதுன்னு தெரியல உங்களுக்கு? நல்லா திருமுறை சுயமா சொல்றேன். மாறாத சிவம் மாறுகின்ற நமக்கு அடைக்கலம் தர்றான். மாறுகின்ற நாம் எப்படி இருக்கணும்? எப்படி மாறணும்? மாறுகின்ற நாம் எப்படி மாறணும்? மாறிக்கிட்டே இருக்கோம்ல, கடைசி வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கணுமா? நம்ம மாறாத சிவமா மாறணும். நாம மாறாம ஆகணும். நாம மாறாம ஆகணும். அவன் மாறி வந்தாத்தான் நாம மாறாம. புரியுதுங்களா? புரியுது நான் சொல்ல வந்தது? புரியுதுங்களா? எத்தனை பேத்துக்கு புரியுது எனக்கு தெரியல. எத்தனை பேத்துக்கு புரியுது தெரியல. அப்போ அவன் யார் அப்படின்னா மெய்யனாக இருப்பான். எப்போ? நாமெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கிறப்போ. அவன் விகிர்தனாக மாறுவான். எப்போ? நாமெல்லாம் மாறாத சிவமாக மாறும் போது. எப்படின்னு பாத்தீங்களா? மெய்யனே விகிர்தா. அவன் மெய்யனாக இருப்பான். எப்போ? நாம மாறிக்கொண்டிருக்கிறப்போ அவன் மெய்யானது நம்ம தாங்கி நிற்பான். நம்மளை மாறாம மாத்தணும்னா அவன் மாறி மாறி நின்று நம்மளுக்கு பலவிதமான அருள் காட்சிகளையும் பலவிதமான உணர்வுகளையும் கொடுத்ததுக்கு அப்புறம் நாம இது சரியில்லை, இது சரி, ஆமா வேணான்னு. அந்த விகிர்தன் என்பதுதான் மாயை. பெருமாள் என்ன பண்ணுவான்? பல வடிவங்கள் எடுப்பான். ஏன் எடுக்கணும்? எடுக்கவே கூடாது. அவன் தன்னுடைய கருணை, பராசக்தியினுடைய கருணை அவன் எடுக்க மாட்டான். அன்னை தான் எடுப்பான். அன்னை பராசக்தி தான் பல வடிவங்கள்ல நமக்கு காட்சி. சொல்ல போனா தில்லையில ஆடுறாங்கல்ல, தில்லையில ஆடுறான்ல, அந்த கால் தூக்கி ஆடுகின்ற அந்த திருவருள் கூட யாருதான்? அன்னை தான் ஆடுறா. அன்னை ஆட அன்னையே பாக்குறான். அங்க சிவகாமியாட சிவகாமியே பாக்குறான். சிவபெருமான் ஆட மாட்டான். ஏன்? அவன் ஆடுனா அது சிவம் இல்ல, ஆடுனா அது சக்தி, அவ்வளவுதான். சிவம் உட்கார்ந்து இருந்தாதான் சிவம். நடந்து வந்தா வானத்துல கருமேகமா இருந்தா, வானத்துல கருப்பு கலரா இருந்தா அது பேர் என்ன? வானத்துல கருப்பு கலரா இருந்தா அது பேர் என்ன? மேகம். ஒளிஞ்சா மழை. மாறுதில்ல, பேர் மாறுதில்ல. அது போல ஆடாம அசையாம உட்கார்ந்து இருந்தாதான் சிவம். பொழிஞ்சிட்டான் அப்படின்னா அவன் சக்தி. அப்ப எங்கெல்லாம் அன்பு பொழியுது, எங்கெல்லாம் கருணை பொழியுது, எங்கெல்லாம் சக்தி பொழியுதோ அது அன்னை பராசக்தியினுடைய வடிவம் தான். இறைவன் எடுக்கின்ற அந்த வடிவத்துக்கு பேர் என்ன அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். உலகத்துல எந்த பொருள் வடிவம் எடுக்கணும்னாலும் ஒரு பெண்ணினுடைய துணை கொண்டுதான் எடுக்க முடியும். எந்த பொருளா இருக்கட்டும், உலகத்துல எந்த பொருளா இருக்கட்டும்.
இந்த சிவன் கோயில்ல ம். சிவலிங்கத்துக்கு பின்னால ஒரு விளக்க வச்சு அதுக்கு அதுக்கு அந்த விளக்குக்கு பின்னால் பூரா அந்த கண்ணாடி வச்சிருப்பாங்க. ஆமா. அந்த விளக்கினுடைய பிம்பம் வந்து எல்லா கண்ணாடியிலையும் தெரியும். மெய்யன் ஸ்டேபிளா இருக்கிற ஒரு விளக்கு, அவன் விகிர்தனாவும் இருக்கிறான். ஆஹா, அது ஆஹா, ரெட்டிஃபை பண்றது. ஆஹா, ஆஹா, ஆஹா. அருமை, அருமை, அருமை. ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் ஆகும், அன்ஸ்டேபிள் தான் ஸ்டேபிளுக்கு உருவாக்கும். நல்லா புரியுதுங்களா? அவன் நமக்கு முதல்ல தளமா நிக்கிறான், நாம திரும்ப பிக்சடா மாறணும், ஸ்டேபிளா மாறணும்னா அவன் என்ன பண்ணும்? வேற வேற இடத்துல நின்னு வேற வேற அனுபவங்களை கொடுத்ததுக்கு அப்புறம், நான் வேற வேற அனுபவம் என்கிட்ட 1000 அனுபவம் வந்துருச்சு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவேன்? அதுல கெட்ட அனுபவம்லாம் வந்ததுக்கு அப்புறம், ஆகா இதை தொடக்கூடாது, இது தொடக்கூடாது, இது தொடக்கூடாதுன்னு நான் நீங்கி 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 கடைசியில ஆகா இதெல்லாம் கிடையாது, ஒரு பொருள் தான், ஒரு பொருளை பிடிப்பேன் இல்லையா? அந்த அனுபவத்தை ஏற்படுத்திருக்க இவன் 1000 அனுபவம் ஏற்படுத்தி ஆகணும். இந்த 1000 அனுபவத்தை எப்படி ஏற்படுத்துறான் அப்படின்னா, அவன் மாயை மூலமாக ஏற்படுத்துறான். மாயை மூலமா பல அனுபவங்களை ஏற்படுத்தி இந்த ஆன்மாவுக்கு ஒரு ஒரு உவர்ப்பு ஏற்படுத்துறான். ஒரு என்ன சொல்றான், எது இதுவா, என்னடா இது வாழ்க்கை, என்னடா இது அப்படின்ற அந்த உவர்ப்பை ஏற்படுத்தின உடனே அந்த பக்கம் நிக்கிறான், நான் வரேன், என்னை பாக்குறியான்னு சொல்லி. அப்போ அவனே மெய்யனாகவும் அவனே விகிருதனாகவும் இருக்கான். விகிருதன் என்பவன் என்ன அப்படின்னா, பலவிதமான வடிவங்களை எடுக்கக்கூடியவன், அதான் விகிருதன். மாற்றங்களுக்கு மாறிக்கிட்டே இருப்பான். சிவம் மாறாது. எதுதான் மாறும்? அவனுடைய கருணை சக்தி தான் மாறும். மாறுச்சுன்னா அப்ப சக்தி மாறுறதுக்கு பேர் தான் மாயைன்னு சொல்றோம். அப்போ மாயையாகவும் பெருமான் தான் இருக்கான், முக்தியாகவும் பெருமான் தான் இருக்கான். பந்தமும் வீடும் ஆயினார்க்கு, பந்தமும் அவன்தான், வீடும் அவன்தான். பந்தம்னா நம்மளை பந்திக்கிற மாயையும் அவன்தான். பந்தத்தை விட்டுட்டு போய் இன்பத்தை அனுபவிக்க போற இடம் இருக்குல்ல, அதுவும் அவன்தான். பந்தமும் வீடும் ஆயினார்க்கு. நீங்க கவனிங்க, ஒரு செய்தி, முக்கியமான செய்தி. வில்லனே இல்லாத ஹீரோ, வில்லனே இல்லாத ஒரு ஹீரோ யாருன்னா அது சிவபெருமான் மட்டும்தான். நம்மளுடைய சைவத்துல மட்டும்தான் என்ன கிடையாது, வில்லன் கிடையாது. சைவத்துல என்ன கிடையாது, வில்லன். வில்லன் என்ன அர்த்தம்? சிவனுக்கு எதிர்பொருள் ஏதாவது இருக்கா? சிவனுக்கு எதிர்ப்பதமான பொருள் ஏதாவது இருக்கா? யாராவது கரெக்டா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க பாசிட்டிவ் ஒண்ணு இருந்தா என்ன இருக்கும், பாசிட்டிவ் ஒண்ணு இருந்தா என்ன இருக்கும், நெகட்டிவ். இப்ப சிவபெருமான் பாசிட்டிவா? சிவபெருமான் பாசிட்டிவா? சிவபெருமான் பாசிட்டிவா? சிவபெருமான் பாசிட்டிவா? எல்லாமே இல்ல. சிவபெருமான் நெகட்டிவா? இல்ல. சிவபெருமான் யாரு? நியூட்ரல். நிலைத்த பொருள். அவன் நியூட்ரல். அதனால அவனுக்கு எதிர்பொருள் யாருமே கிடையாது. மற்றவங்க எல்லாம் பாசிட்டிவா இருப்பாங்க, நெகட்டிவா இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு எதிர்பொருள் உண்டு. சிவபெருமான் யாரு? நியூட்ரல். அதனால நம்ம சைவத்துல 3 பொருள் தானே, சைவத்துல 3 பொருள் தான் இருக்கு. என்ன பொருள்? பதி, பசு, பாசம். அவ்வளவுதான் 3 பொருள். இந்த 3 பொருளும் என்னாச்சு? இந்த 3 பொருளும் ஆப்போசிட் ஏதாவது பொருள் இருக்கா? பதியும் பசுவும் என்னது? சேம், ஒரே பொருள் தான். இந்த பாசத்துக்கு என்ன கிடையாது? அறிவு கிடையாது, அவ்வளவுதான். அறிவில்லாத பொருள் இது, அறிவற்ற பொருள். அறிவில்லாத பொருள் யாரை எதிர்த்து போராட முடியாது. சிவபெருமானுக்கு ஆப்போசிட்டா அது நிக்க முடியுமா? பதி அணுகில், பதி சிவபெருமான் வந்துட்டான்னு வச்சோங்களேன், இந்த பசுபாசம் எங்க போயிடும்? நிக்க முடியாது, அவனுக்கு முன்னாடி சுருங்கிரும். ஒளி வந்துச்சுன்னா இருள் எப்படி சுருங்கிருதோ அது போல சிவபெருமான் வந்தா ஒளி. இங்க சொல்லுங்க, மத்த சமயத்துல என்ன பண்றாங்க? நல்லது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு கெட்டது இருக்குன்றாங்க. இல்ல அப்படிதானே? சாமின்னு ஒண்ணு இருந்தா இன்னொன்னு என்ன இருக்கும்? சாமிக்கு ஆப்போசிட் எது? சாமிக்கு ஆப்போசிட் பேய், பிசாசு. நடராஜன் ஐயா. ஐயா ஒரு சந்தேகம். இப்ப வந்து சிவபெருமானுக்கு எதிர் வந்து இல்ல அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்ப மாயா அப்படிங்கிறது என்னங்க? அவனோட பொருள் தானே. மாயன்றது அவனோட பொருள் தானே. அவனோட வைஃப் தானே. மாயன்றது அவனுடைய கருணை தானே. அவன் சொந்தக்காரவங்க தானே. மாயை என்பது அவனுக்கு, அது அவனுக்கு ஆப்போசிட் கிடையாது. இல்ல, மாயை என்பது அவன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அவன் சொந்தக்காரவங்க. இப்ப நான் ஏற்கனவே சொல்றீங்களா, இந்த உதாரணம் நல்லா கவனிச்சோங்க. இந்த உதாரணம் நல்லா
ஆணவம் அப்ப சிவபெருமானுக்கு இதுங்களா? ஆப்போசிட் கிடையாதுல்ல. ஆப்போசிட்னா அவனுக்கு வலிமையான அவனை எதிர்த்து சண்டை போடக்கூடிய ஆற்றலுடையதான்னு கேட்டேன். ஆணவம் இருள் அப்படிங்கறது அப்ப சிவபெருமானுக்கு என்ன அப்படி? சிவபெருமான் என்ன சொல்றோம்? சோதியனே, துன் இருளே, தோன்றா பெருமையனே. சோதிய அவன்தான், இருளும் அவன்தான். எந்த சமயத்திலயாவது இருள்னு சொல்லுவாங்களா சாமிய? நம்ம சாமிக்கு என்ன பேரு தெரியுமா? இருளாண்டின்னு பேரு. ஆணவம், இறைவன ஆணவம் நம்ம சொல்றதே இல்லைங்க. ஆணவம் கிடையாது, ஆணவம் கிடையாது. நான் சொல்றேன் ஆணவம் என்பது, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆணவம் என்பது சிவபெருமானை எதிர்க்குமான்னு கேக்குறேன். மத்த சமயங்கள்லாம் இது பேய் வந்து சாமி கூட சண்டை போடும், அவன் இந்த பக்கம் இழுத்தா அது அந்த பக்கம் வரும், அவனுக்கு ஆப்போசிட்டா செயல்படும், அவனை செய்ய விடாம அவனை அந்த விதத்துல செய்ய விடாம கட்டி போடும், அப்படிலாம் சொல்றாங்கல்ல மற்ற சமயங்கள் எல்லாம். அசுரன் ஒருத்தர் இருப்பான், அசுரன் வந்து இப்படி வருவான் அப்படி வருவான்லாம் சொல்றாங்கல்ல. ஆனா சிவபெருமானுக்கு ஆப்போசிட்டா எவ்வளவு ஒருத்தர் நிக்க முடியுமான்னு கேட்டேன். நிக்க முடியுமா யாராச்சும்? அவனுக்கு செய்கின்ற செயலுக்கு யாராவது தடுதலை செய்ய முடியுமா? அவன் செய்யற செயலுக்கு தடுதலை செய்ய முடியுமா? தடுக்க முடியுமா? அவனுக்கு இழுத்து போட முடியுமா? எதுவுமே பண்ண முடியும். அதுதான் இருள் இருக்கு. அந்த இருளும் சிவபெருமான் தான். எந்த சமயத்திலேயாவது இருள்னு சொல்லுவாங்களா? அந்த இறைவனை இருள்னு சொல்லக்கூடிய சமயம் இருக்கான்னு கேக்குறேன். ஏதாவது சமயம் இருக்கா? நீங்க என்ன சொல்லுங்க. இருளாண்டி இருளப்பன்னு நம்ம சாமிக்கு பேரு. இருளாண்டி அம்மா ஜெகதீஷ் அம்மா, நீங்க ஏதாவது கேள்வி கேக்குறீங்களா? சாமி மியூட் பண்ணிக்கலாம். இருளாண்டி இருளப்பன்னு நம்ம சாமிக்கு பேர். எங்கேயுமே இல்லாதது. எந்த சமயத்துல, அதாவது சிவபெருமானுக்கு எதிர்த்து யாருமே கிடையாது. அவன் போடுற திட்டத்துக்கு ஆப்போசிட் திட்டம் போடுறதுக்கு யாருமே கிடையாது. கால்ல முள்ளு குத்திருச்சு, டாக்டர் முள்ளு எடுக்கிறாரு, டாக்டருக்கு முள்ளு ஆப்போசிட்டா? ஒரு பொருட்டே கிடையாது இல்ல. டாக்டருக்கு முள்ளு ஆப்போசிட். அது மாதிரி டாக்டர் தான் சிவபெருமான், நாம தான் ஆன்மா, முள்ளுதான் என்னது? ஆணவம். குத்திக்கிச்சு, எடுத்து விடுவாரு. அவரா கையில எடுக்க முடியாது. ஏன்? அவர் கைய வச்சா முள்ளு மறைஞ்சிடும் இல்ல. அவர் கைய வச்சா என்ன ஆகும்? அவர் ஒளி, இது இருள். கைய வச்சா இருள் மறைஞ்சா என்ன பண்ணுவாரு? இந்த பிள்ளைக்கு முள்ளு குத்துனதே தெரியல. இந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுது? முள்ளு குத்துனதே தெரியல. இது பெசாட்டுக்கு தெரியுது. அதனால என்ன பண்றாரு? இன்னொரு முள் எடுத்து அவரா ஒரு முள்ளு செஞ்சுக்கிறாரு. ஏன்னா அந்த முள்ளு அவர் செஞ்சது இல்ல, அதனால அவரால தொட முடியும். புரியுதுங்களா? இப்ப இந்த முள்ள வச்சு இந்த பிள்ளைய குத்துறாரு. இந்த பிள்ளைய குத்துறவன் என்ன பண்ணுது? வலிக்குதுன்னு. இப்ப வலிக்குது இல்ல, அதே மாதிரிதான் உன் காலில் ஒண்ணு குத்தி இருக்கு பாருன்றாரு. அப்பதான் பாக்குது, ஆமா உள்ள குத்தி இருக்கு, அதை எடுத்து போட்டிருப்பான்றார். போட்ட உடனே தூக்கி என் பிள்ளைய தூக்கி மடியில வச்சுக்கான். இதுதான் நம்ம சாமி செய்யறோம். அந்த அவரா செஞ்ச முள்ளு இருக்கு இல்லையா, அது பேரு தான் என்னது? மாயை. குத்துனார்ல, அது பேர் என்னது? கண்மம். குத்துறப்ப வலிச்சது இல்ல, அது பேர் அனுபவம். அந்த அனுபவத்தின் மூலமா சொல்ற, எப்படி வலிச்சது பத்தியா? கீழே பாரு, காலை பாரு. ஆமா சாமி, முள்ளு இது வலிக்கும் தங்கம், உனக்கு தெரியல, எடுத்திருப்பாரு. முள்ளு நல்லதா கெட்டதா கேக்குறாரு. முதல்ல முள்ள எடுத்துட்டாரு. அது இருந்தா எடுத்துட்டு போ, உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேக்கு சாமி. இந்த பிள்ளை முள்ள எடுன்னு சொன்னா, முள்ளு இருந்தா எடுத்துட்டு போ, உனக்கு என்ன வந்துச்சுன்னாரு. அவரா முள்ளு செஞ்சு குத்துனாருல்ல, அப்பதான் சுருக்குன்னு வலிச்சது. அழுத்தி குத்தும் போது என்னது? அப்படியே ரத்தம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாக்குது, இந்த முள்ளு இருக்குல்ல, இதே மாதிரிதான் அதுவும் இருக்கு. ஆமா சாமி, அப்ப அது வலிக்கதானே செய்யும். ஆமா, அப்ப எடுத்து போட்டு. அப்ப ஏன்னா அவரால் எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? அவர் கைய வச்சா முள்ளு மறைஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? இதுக்கும் மேல ஆணவம், இறைவன், மாயைய எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. இந்த புள்ளைய, இது காவாலி புள்ளையா இருக்கு, என்ன பண்ணணும்? இவரே என்ன பண்றாரு? 10 பேர்ட்ட காசை கொடுத்து கடை வாங்க வைக்கிறாரு. இந்த பிள்ளைகிட்ட கடை கேட்கிறப்பெல்லாம் கொடுக்க சொல்லி இவரே என்ன பண்றாரு? இவங்க எல்லாத்தையும் போட்டு நெருக்கு ஜனமும் போட்டு வாசல்ல போய் திட்டு நாரடி அவனை அசிங்கப்படுத்துன்னு சொன்ன உடனே அவன் பாக்குறான். பார்த்துட்டு, இனிமே நான் வாழ்க்கையில கடனே வாங்க மாட்டேன்ப்பா சாமி, என்னை எல்லாரும் இப்படி அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்ற? எல்லார்ட்டையும், என் பிள்ளைய திட்டீங்களா, இனிமே என் பிள்ளை என்ன பண்ணாது, கடை வாங்க நல்லா ஆயிடும்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் தன்னுடைய ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு அவங்க எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்து நீங்க போங்க அப்படின்ட்டு. இப்ப புள்ள
முதல்ல கூப்பிட்டு வச்சு படம் வாங்காதன்னு சொன்னா பாப்பா நான் வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்ன பிள்ளை இவரே காசு கொடுத்து ஆள் செட் பண்ணி காசு எல்லாத்தையும் கொடுக்க வச்சு நொறுக்கி எடுத்ததுக்கு அப்புறம் நான் வேணவே வேணான்ற மாதிரி இவரே மாயை உருவாக்கி நொறுக்கு நம்மளை நொறுக்கி அந்த காசு வாங்கக்கூடாதுன்ற அந்த எண்ணத்தை உருவாக்கி அதுல இருந்து நம்மளை நீக்கி எடுக்கிறார் இல்லையா, அதுதான் மகா மாய சுத்தி. அப்போ வலிக்கிறப்பெல்லாம் என்ன பண்ணும், நமக்கு வலிக்குது, குத்துது, குடையுது, காலில் இருக்கிற முள்ள எப்படியாவது எடுத்து போட்டுட்டான்னு தேடுங்க, அவ்வளவுதான். ஆணவம்ன்ற ஒரு பொருள் இருக்குன்னு எடுத்து போட்டுறேன்ப்பா அப்படின்னு என்னைக்கு நம்ம முழுசா நினைக்கிறோமோ அப்போ அந்த எண்ணத்தை உருவாக்குவதுதான் அவனுடைய. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அந்த நம்ம புரிஞ்சுதா? முள்ளுன்றது ஒரு அறிவற்ற பொருள், இறைவன் என்பவன் அறிவுடையவன், ஆன்மா என்பது அந்த அந்த முள்ளு குத்துன பிள்ளை. இந்த முள்ளு என்பது இறைவனுக்கு ஆப்போசிட்டா, டாக்டருக்கு ஆப்போசிட்டா? இல்ல, டாக்டருக்கு ஆப்போசிட். டாக்டருக்கு அது ஒரு பொருளே கிடையாது. ஆனா டாக்டரால எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? ஏன்னா அந்த டாக்டர் ஒளி, அந்த முள்ளு இருள், எடுக்க முடியாது, அவரால் எடுக்க முடியாது. அதனால நமக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது. அவர் ஒரு முள்ளை கிரியேட் பண்ணி குத்தி நமக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து கடைசியா நம்மளை வச்சே அந்த முள்ளை எடுக்க போட்டு அதுக்கப்புறம் முழுசா நம்மளை ட்ரீட் பண்றதுதான் அந்த வைத்தியநாதனுடைய முழு பொருள். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி சமயம் உலகத்துல எங்கேயாவது இருக்காங்க? எங்கேயாவது இந்த மாதிரி லாஜிக்கை நீங்க எங்கேயாவது கொண்டு வந்துருங்க. எந்த சமயம் வேணா கொண்டு வாங்க. நினைச்சு பாருங்களேன், நம்மளாம் எவ்வளவு பேரு பெற்றவர்கள், எப்படிப்பட்ட சமயத்துல உட்கார்ந்துருக்கோம் பாருங்க. விளையாட்டு கூட வேற சமயத்துக்கு நம்ம போகல இல்ல, விளையாட்டு கூட வேற சமயத்துக்கு போகாம இன்னைக்கு சாமி சிவபெருமான் தான் முழுமுதற் பொருள் நம்மளை நம்ப வச்சு காலையில 4:30 இவன் தான் பெருசுன்னு எந்திரிக்க வச்சு விளக்க ஏத்தி அவன் கூட பேசி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நாளை தொடக்கிறாரு அப்படின்னா சிவம் நமக்கு எவ்வளவு பெரிய பேருபகாரம் செய்யறாங்க. நம்ம எவ்வளவு பெரிய கிஃப்டட் நினைச்சுக்கணும்ல. என்ன பைத்தியக்காரத்தனமா வழிபாடு செய்யறாங்கல்ல, என்ன செய்யறோன்னே தெரியல. ஏன் சமயத்துக்குள்ள வரலைன்னா உன்னைய கொலை பண்ணலாம்னு எங்க சாமி சொல்லியிருக்குன்னு சொன்னா அது என்னங்க சமயம்? எங்க சாமியை நீ கும்பிடலன்னா உன்னை கொலை பண்ணலாம் அப்படின்னு ஒரு சமயம் சொல்லுது. எங்க சாமியை கும்பிடலன்னா நீ நரகத்துக்கு தான் போவ, வடவா ராஸ்கல் அப்படின்னு சொல்லுது ஒரு சமயம். எங்க சமயம் என்ன சொல்லுது? நம்ம சமயம் எல்லாருக்கும் பொதுதான், எல்லாருக்கும் பொது. நம்ம சமயம் என்ன சொல்லுது? நீ என்ன வேணாலும் செய்யப்பா, எங்க அப்பா உனக்கு நான் அருள் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இந்த வருஷம் வரலன்னா அடுத்த வருஷம் வருவேன், இந்த பிறவி வரலன்னா அடுத்து 10,000 கோடி பிறவி கழித்து எங்க அப்பன்ட்ட வந்துதான் வர வரைக்கும் உனக்கு அருள் செஞ்சுக்கிட்டே இருப்பான்னு சொன்னான். இந்த மாதிரி கருணை வடிவமானவனை உங்களால யோசிக்கவாவது முடியுமா வேற சமயத்துல? எப்பேற்பட்ட இடத்துல யாருடைய மடியில நம்ம அமர்ந்திருக்கோம்? எப்படி பாருங்களேன், எப்படி பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு விஷயம். நினைச்சு பாருங்க. எல்லாரும் சல்யூட் பண்ணுவாங்கல்ல. ஹெச்ஓடியா இருப்போம்ல. ஹெச்ஓடியா இருக்கிறப்போ என் பிள்ளைய தூக்கி என் மடியில வச்சுக்குவேன். சில சமயம் ஸ்கூலுக்கு சும்மா ஏதாவது ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும், அதை தூக்கி மடியில வச்சுக்குவேன். வர்றவங்க எல்லாரும் வணக்கம் சார், வாங்க அந்த பிள்ளைய கொஞ்சிட்டு எல்லாரும் அப்படி போவாங்க. அப்படி அப்ப அது பெருமையா இருக்கும். அப்படி எப்பா என்னப்பா எல்லாரும் உனக்கு வணக்கம் சொல்றாங்கப்பா, எல்லா ஃபேக்கல்டி சொல்றாங்கப்பா, என்னப்பா இவ்வளவு பெரிய ஆளா இருக்கப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தங்கம் அப்படி இதெல்லாம் பார்த்து. அப்ப அது மடியில உட்காந்துக்கிறப்போ ஒரு சின்ன ஒரு நம்மப்பா அப்படின்ட்டு என்ன வரும். அப்ப நான் நினைப்பேன், ஒன்னுத்துக்குமே ஆகாத நமக்கே இப்படி ஒரு கர்வம் இருக்கு. மடியில உட்காந்துருக்க பிள்ளைக்கு இவ்வளவு கர்வம்னா சகல அந்த சராசரங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய சிவபெருமானை, எல்லாருக்கும் கருணை செய்கின்ற சிவபெருமானை, யாருக்கும் எதிரி இல்லாத சிவபெருமானை, அவனுக்கு மேற்பட்ட பொருள் இல்லாத சிவபெருமானை தந்தையாக கொண்டு அவனுடைய திருமடியிலே அமர்ந்து கொண்டு அப்படியே எல்லாத்தையும் பாக்குறமே, என்ன நமக்கு என்ன பீடு இருக்கும், என்ன பெருமை இருக்கும். நீ எனக்கு கீழே கூட போடுப்பா, ஒரு நிமிஷம் மடியில உட்காந்துட்டு வந்துட்டேனேப்பா, இதை விட எனக்கு என்னப்பா பெருமை. எங்க அப்பன் தான் உலகத்திலே பெஸ்ட். எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்கும்ல, அவங்க அப்பா தான் பெஸ்ட்ன்னு நினைப்போம். ஆனா அது பொய் தானே. நம்ம அப்பாதான் பெஸ்ட் நினைப்போம். ஆனா நான் என்ன பண்ணுவேன், எங்க பிரின்சிபலை பார்த்து கிட்டுக்கிட்டு நடுங்குவேன். ஐயா சார் சொல்லுங்க சார். அப்ப என் பிள்ளை பார்த்து என்ன இவன் தெரியாதுன்னு நினைச்சோம், போய் பிரின்சிபலை பார்த்து கிட்டுக்கிட்டு நடுங்குறானே. நினைக்குமா நினைக்காதான்? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு தெரியும் நம்ம அப்பாவோட பெரிய ஆள் இருக்காங்க. எங்க பிரின்சிபல் என்ன பண்ணுவாரு, அவர் சேர்மனை பார்த்து பயப்படுவார். சேர்மன் என்ன பண்ணுவாரு, அவரு சீஃப் மினிஸ்டர் பார்த்து பிரைம் மினிஸ்டர், அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா இப்படி யாரு சங்கிலி தொடருக்கும் வணக்கமே வைக்காம அப்படி கெத்தா உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தன் எங்க அப்பனை மட்டும்தான் எல்லாரும் வழிபாடு செய்வாங்க. எந்த புராணத்துல எங்க அப்பன் வழிபாடு செஞ்சதா சரித்திரமே கிடையாது. ஹீரோனா ஹீரோ எங்க அப்பன் தான் ஹீரோ.
அவனை மாதிரி ஒரு ஹீரோவை, அவனை மாதிரி ஒரு அன்பு ஹீரோவா இருக்கலாம், எல்லாத்தையும் அடிக்கிறவனா என்ன? யாரையும் அடிக்க மாட்டான், எல்லாத்துக்கும் அன்பு செய்யறவன். ஹீரோவாவும் இருப்பான், விகிர்தனாவும் இருப்பான், வேதியனாவும் இருப்பான், துப்பனாவும் இருப்பான், அவன் தான் அப்பனாவும் இருப்பான். எப்படிப்பட்ட ஆற்றலோடைய எவ்வளவு பேர் பெற்றவர்கள். இந்த ஒரு கணத்துக்காக நம்ம பேர் பெற்றிருக்கோமா இல்லையா? அப்பேற்பட்ட பெருமான் மெய்யனே விகிர்தா, மெய்யனே விகிர்தா. அவன் மெய்யனாக இருப்பது நாம் மாறிக்கொண்டிருக்கும் போது, அவன் விகிர்தனாக இருப்பது நம்மளை மாறாமல் காப்பது. மெய்யன் என்பவன் முக்தி நிலை, விகிர்தன் என்பவன் என்ன? மாயை நிலை. மாயை நிலையில பெருமான் அவன் ஏகனாகவும் அவன் தான் இருப்பான். அவன் தான் என்னவா இருப்பான்? அநேகனாகவும் இருப்பான். ஏன் அநேகனா இருக்கான்? ஏன் அநேகனா இருக்கான்? ஏன் அநேகனா இருக்கான்? இந்த ஆன்மாவுக்கு அறிவுல ஒரு குறை இருக்கு. ஆமா ஆமா, இந்த ஆன்மாவுக்கு அறிவுல ஒரு குறை இருக்கு. என்ன? ஒரு தடவை சொன்னா மண்டையில ஏறாது, உரைக்காது. இதுக்கு எத்தனை தடவை சொல்லணும்? எத்தனை கோடி 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 ஆடி, எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடியாடி, எத்தனை கோடி போனது அளவேதோ, எழு கடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். எழு கடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். எரி புவி மரளி அப்படின்னு நம்மளுடைய 7 கடல் மணல் துகள். 7 கடல்ங்க, ஒரு கைப்பிடி மணல் நம்ம எண்ணிட முடியுமா? முடியாது. 7 கடல்ல இருக்கக்கூடிய மணல் எல்லாம் என்னன்னா கூட நான் எடுத்த பிறவிக்கு அந்த மணல் கம்மியா இருக்கும்ன்றாங்க. அவ்வளோ பிறவியில எடுத்துட்டு சாமி காதுல ஓதிட்டே இருக்கு, நான் தாண்டா பெருசு, சிவன் தாண்டா பெருசு. இவன் காதுலயே வாங்கல, போயா நீ போயா, நான் போய் விளையாடுறேன், நான் போய் நான் வண்டா இருக்கிறப்போ நான் தேன் குடிக்கிறதா எனக்கு வச்ச போயா அப்படின்னு பட்டர்ஃபிளை மாத்துச்சு, மண்புழுவா சொல்லிட்டு காதலையே சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா என்ன தவம் செய்தேனோ தெரியல, என்ன தவம் செய்தனோ. என்ன பாட்டு? தவத்தை பத்தின பாட்டு. என்ன தவம் செய்தனையா? அதை நான் பண்ணிக்கணும். சிவாய நம என பெற்றேன். திருமுறை என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ பூரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்திரு வளஞ்சுழி வானனை வாயார பன்னி ஆதரித்து பாடியும் தேற்றியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. என்ன புண்ணியம்? இந்த பிறவி போதும். இந்த பிறவி எத்தனையோ பிறவிகள்ல ஒரே ஒரு தடவை நமச்சிவாயம் சொன்னேனாலும் அடுத்த பிறவிக்கு எனக்கு 10 தடவை சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது, அடுத்த பிறவிக்கு 100 தடவை சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது, அடுத்த பிறவிக்கு 1000 தடவை சொல்ற வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த பிறவியில எங்க திரும்பினாலும் நமச்சிவாயம் வந்துடும். யாராவது ஒருத்தவங்க தெரியாதவங்க, நான் போயிட்டே இருப்பேன், இங்க ஆப்பிரிக்கால இங்க நான் திடீர்னு போயிட்டே இருப்பேன், என்னப்பா நீ இருக்கையா இல்லையா, உங்க அடியாறுகளை பார்க்க முடியல, நான் என்ன பண்றதுப்பா அப்படின்னா, இவங்களுக்கே உரிய ஒரு ஹாஸ்டல் என்னன்னா ஜடாமுடி வச்சிருக்கிறது. இந்த ஆப்பிரிக்கன் மக்கள் ஜடாமுடி வச்சிருப்பான். சில பேர் ஜடாமுடின்னு அவன் அப்பா வச்சிருக்க பாரு. திடீர்னு பார்த்தா அப்படி திரும்பி பார்ப்பேன், ஜடாமுடி ஞாபகத்துல பக்கத்துல ஒருத்தர் கிராஸ் ஆகி போவார். எப்ப எப்படியோ எங்க இருக்கேன், நானு எங்க இருக்கேன், உன்னுடைய சடாமுடி வந்து சொல்லி நான் இருக்கேன்னு நீ காட்டும் போது நான் என்ன புண்ணியம் செஞ்சிருக்கேன்ப்பா அப்படின்னு எங்க பார்த்தாலும் அவனுடைய அடியவர்களுடைய காட்சியை நம்ம கொடுத்திருக்காரு. அதனால இந்த 2 வார்த்தை தான் சொல்ல முடிஞ்சு இன்னைக்கு. எனக்கு வேற வார்த்தையை சொல்ல முடியல. மையனே விகிருதா,
ஏற்கனவே சொன்னதுதான், அந்த 2 வார்த்தையை மட்டும் சொல்லி, நாம் எல்லாம் புண்ணியம் பெற்றவர்கள். நம்முடைய அகக்கண் கொண்டு பார்ப்பது திருச்சிற்றம்பலம், ஆன்மாவினுடைய அறிவுக்கண் கண்டு பார்ப்பது பேரம்பலம். நம் உடலின் அகக்கண் நம்முடைய முகக்கண்களின் மூலமாக பார்ப்பது இந்த அண்ணாமலை, நம்முடைய அகக்கண்ணாக பார்ப்பது அந்த அண்ணாமலை. மாறுகின்ற நமக்கு ஆதாரமாக விளங்கும், ஸ்ருதியாக விளங்குபவன் சிவபெருமான் மெய்யனாக இருப்பான். நாம் மாறாமல் இருப்பதற்காக அவனே தனு கரண புவன போகங்களாக விரிந்து எண்ணற்ற அனுபவங்களை தருவதற்கு அவனே பொருளாக நின்று நமக்கு பல அனுபவங்களை தந்து, அனுபவங்களை புகட்டி, அனுபவத்தை தெவிட்ட வைத்து, இந்த மகாமாயிலிருந்து சுத்தி செய்து அருள் கடலிலே நம்மை ஆழ்த்துகின்ற அந்த அண்ணலை, அந்த வள்ளலை, தந்தையை, துப்பனை, அப்பனை போற்றி பணிவோம் என்று சொல்லி அனைத்து அடியார்களுக்கும் தினமும் நாம் இனிமே அண்ணாமலையாரை நாம் வாயார மனதார கண்ணார தரிசித்து கார்த்திகை தீபத்தை ஒவ்வொரு நாளும் நம்முள்ளே ஏற்றி இந்த கார்த்திகை மாதத்தினுடைய அந்த மிகப்பெரிய பயனை பெறுவோம் என்று சொல்லி அத்தனை அடியார் திருவடிகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்ந்து, குருநாதருடைய திருவடியும் சென்னிமேல் சூட்டி மகிழ்ந்து இந்த அவையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். யாரும் போயிட வேணாம், 3 நிமிடம் 4 நிமிடத்துல முடிச்சிருவோம். அதனால அடியார்கள் இருந்துட்டு போகலாம். நிறைவு செய்யும் முகமாக சுவாமி வாழ்த்து பாடல். பிரேமாம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மகிழ்ச்சிங்க அம்மா. அடியார்களுக்கு ஏதேனும் ஐயம் இருந்தா கேட்கலாம், ஏதாவது கருத்து இருந்தாலும் பதிவு செய்யலாம். அடியார்களுக்கு வாய்ப்பு. சப்போஸ் இப்ப டைம் கிடைக்கல அப்படின்னா அடியார்கள் குரல் பதிவு கொடுக்கலாம். நம்மளுடைய திருவாசகத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு செய்தி சொல்லணும் இல்லைன்னா குரல் பதிவு கொடுக்கலாம். அதெல்லாம் செய்யலாம். நம்ம அடியார்கள் ஏதாவது. அம்மா பிரேமாம்மா. சிறப்புங்கய்யா. இன்னைக்கு அண்ணாமலையரை பத்தி சொன்னது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்ம அண்ணாமலையர்னா அந்த அண்ணாமலையர் நினைச்சிட்டு இருக்கோம். நினைக்க முத்தி அப்படின்றது அருமையான ஒரு அக்னி தலம். அது அக்னி நம்ம முகத்துலதான் இருக்கு. ஏன்னா சூரியக்கலை, சந்திரக்கலை, அக்னிக்கலை மேல இருக்கு. அந்த அக்னிக்கலையை நினைத்து நம்ம அந்த தவம் ஏற்றுனா அது கண்டிப்பா கிடைக்கும். அதுலதான் அந்த உள்நாக்குல அதான் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம தவம் பண்ண 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 அந்த மாதிரி பண்ணக்குள்ள நம்ம ஒளிப்பொருள் அந்த அதிசயம், அந்த என்னது ஆனந்த அனுபவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த என்ன சொல்றது அமிர்தம் சொல்ற மாதிரி அந்த நாக்குல ஒரு சொட்டு சொட்டுமாங்கய்யா. அந்த சொட்டானது 12 வருட காலம் நமக்கு எல்லாம் நடக்கிறது முன்பின்னு எல்லாமே தெரியுமா. அந்த ஒரு சொட்டு அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம உருகி அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணணும்ன்றது தெரியல. அந்த அளவுக்கு ஒளிப்பொருளை பத்தி நீங்க அழகா, தியானத்தை பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அப்புறம் அண்ணாமலை, நம்ம தலைதான் அண்ணாமலை. அந்த அக்னி மட்டத்தை நினைச்சு வலது பக்கமா போயிட்டு இடது பக்கமா சுத்தி கண் முன்னாலே அந்த தியானம் பண்ற மாதிரி அழகா காலையில 4 மணிக்கு தீபம் ஏத்துறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப சிறப்பு. அந்த பயிற்சி ரொம்ப நாளா செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா ரொம்ப கொஞ்சம் கடினமா தான் இருக்கு. நம்ம நினைச்சு அந்த தியானம் பண்ணக்கூட பல விதமான இடர்பாடு வருது. அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 4 மணிக்கு 4:30 மணிக்கெல்லாம் எந்த இடர்பாடும் இருக்காது இல்லையா. அந்த நேரத்துல அதான் பிரம்ம முகூர்த்தம் செஞ்சு எந்த விதமான இடர்பாடு இருக்காதுன்னு அந்த காலத்தை வச்சு அவங்க எனக்கு தெரியல அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப அருமையான ஒரு கருத்துங்க. அந்த உள்நாக்கு அந்த கண்ணுக்கு புருவங்களுக்கு கீழையும் அந்த உள்நாக்கு இணையும் இடம், அந்த அழகா உட்காந்து நம்ம அந்த நினைச்சு வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு கருத்துங்கய்யா. சிவாய நம. திருப்பி வணக்கம். வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. சந்திரம்மா சுவாமி.
ஒரு குழப்பமாவே இருக்குங்க ஐயா நீங்க சொன்னது. என்னன்னா இப்ப சிவன் நமக்குள்ள தோன்றுறது அப்படின்னா நம்மளுக்குள்ள வந்தாச்சு. நம்ம எப்பயும் சிவம் சிவம் தானே நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப வினை காணாம போயிடணும் இல்லையா? சிவம் வந்ததும் நம்ம கிட்ட வினை இல்ல, இருள் போயிடணும். ஆனா இருக்கே, வருதே வினை இன்னும். ஆக 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 எத்தனை அழகான கேள்வி. என்னடா இது? நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லிட்டாரு. பண்ணிய பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாய். வெவ்வேறு விண்ணின்று அடுக்கிய விறகினை அப்படியே நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாய். அதுவும் அந்த அவ்வளோ வினை இருக்கு. நமச்சிவாயம்னு ஒரு தீக்குச்சியை பொருத்தி அதுல உள்ள போட்டோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, நமச்சிவாயத்தை பொறுத்து தீக்குச்சி போட்டா ஒரு பெரிய வான அளவுக்கு இருக்கக்கூடிய விறகு கூட எரிஞ்சு சாம்பலா போயிடும். ஆனா போக மாட்டேங்குது. என்ன அர்த்தம்? நமச்சிவாயத்தை சரியா உரசலன்னு அர்த்தம் இல்ல. தீப்பெட்டியில அந்த மருந்தை உரசி போட்டாதான் என்ன ஆகும்? நமச்சிவாயம்ன்றது உங்க கையில இருக்கிறது இது. அந்த மனம் என்ற அந்த தீக்குச்சி மருந்து இருக்குல்ல, அதை உரசி போட்டப்போ பத்தி எரியும். அது மேல போட்டதுக்கு அப்புறம் அது பத்திக்கிட்டு எரியும். அப்படிதான் நாம என்ன பண்றோம்? டைட்ல உரசாம என்ன பண்றோம்? மேல உரசிட்டு இருக்கோம். நமச்சிவாய் உரசி போடுறோம். என்னடா இது ஆனந்த் சொன்னானே, என்னதான் அது ஞான சம்பந்தர் சொன்னாரே, என்ன ஒண்ணுமே வேலை பார்க்க மாட்டேங்குதுன்றோம். நம்ம நமச்சிவாய மந்திரம் சரியா வரசுற அதுதான் என்ன சொன்னாரு அவ்வை பாட்டி என்ன சொன்னாங்க? குருவடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறமது பொருளன வாடாவைதான் மகிழ்ந்தன குருளி. அதுல தெவிட்டா உளந்தனில் புகுந்து 5 கரத்தை மன்னிக்கணும், எங்க விட்டேனே தெரியல. உபதேசம் புகட்டின்னு வரும் ஐயா. ஓட்டாபதேசம் இல்ல, திருவைந்தெழுத்து தெளிவாய் பொருந்தவே. திருவைந்தெழுத்த அது தெளிவாய் நமக்கு பொருந்துற திருவைந்தெழுத்த நாம சொல்லும் போதுதான் அது பத்திக்கும். அது அது வர வரைக்கும் அது என்ன ஆகும்? நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகும். நீங்க நமச்சிவாய மந்திரம்ன்றோம். நமச்சிவாயன்றது ஒரு 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 கோடுக்காக சொல்றது, ஒரு குறியீடுக்காக சொல்றது. ஆனா உங்களுக்கு நமச்சிவாய மந்திரமா இல்லாம இருக்கலாம், வேற மந்திரமா குருநாதர் உபதேசம் மூலமா அது வரலாம். அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகும். அதனால இறைவன் நமக்குள்ள வந்துட்டாரு அப்படின்றது உண்மையானால் நமக்கு இந்த உடம்பு இருக்காது. அம்மா சந்திராமா சொல்றது மகிழ்ச்சியா தான் இருக்கு. உண்மைதான், இறைவன் உள்ள இருக்காரு தான். ஆனா பாவனையில இருக்காரு. உண்மையா நம்ம அந்த திருந்திய முதல் 5 எழுத்தில் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உளந்தனில் புகுந்து. அருமை. திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே என் உளந்தனில் புகுந்து. இந்த திருந்திய முதல் 5 எழுத்து நமக்கு வேண்டிய அந்த முதல் 5 எழுத்து நமக்கு தருவார். அப்பதான் அது என்ன ஆகும்? வினைய நீக்கும். ஆனா நீக்குன்ற நம்பிக்கையில அது திருவைந்தெழுத்து நமச்சிவாய மந்திரத்தை தான் தொடங்குவோம். அது எங்கேயோ நம்ம போய் சரியான திருவைந்தெழுத்தை நமக்குள்ள பொருத்திரும். அந்த பொருத்துற வரைக்கும் நாம என்ன பண்ணணும்? நாம அதை தொடர்ந்து பற்றணும். சாதம் வேகிற வரைக்கும் என்ன பண்ணணும்? ஒருத்தர் சொன்னாரு, ஐயோ என்னப்பா இந்த குக்கர் வாங்கிட்டு போறேன்ல, 20 நிமிஷத்துல உள்ளுக்குள்ள இருக்கிற சாதம் என்ன ஆயிரும்? வெந்துரும். வாங்கிட்டு போயிட்டு இந்த அம்மா குக்கர் பத்த வச்சு போயிட்டு இருக்கு, மணியை பார்த்துட்டு இருக்கு. 10 நிமிஷம் ஆச்சு. பையன் வந்தான், அப்பா எனக்கு தோசை வேணும்னா. ஐயோ பிள்ளை பசி பொறுக்காதே, 20 நிமிஷம் 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னு இறக்கி வச்சுட்டு தோசை ஊத்தி பிள்ளைக்கு நல்லா கொடுத்துட்டு திரும்ப தூக்கி வச்சாங்க. இப்ப எவ்வளவு ஆச்சு? 10 நிமிஷம். இன்னும் 10 நிமிஷம் வந்தா கரெக்டா 5 நிமிஷம் ஆச்சு. பொண்ணு வந்தா, அம்மா காஃபி வேணுமா? பொண்ணு இறக்கி வச்சுட்டு காஃபி. அப்புறம் மாமியார் வந்தாங்க, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. மாமியார் வந்தாங்க, அம்மா அந்த ஒரு சுக்கு காய் சாயம் போட்டு கொடுமா. சரி சுக்கு காய் சாயம் இறக்கி வச்சு சுக்கு காய் சாயம் போட்டாச்சு. என்ன கேட்டான்? பிறந்து பார்த்தா எப்படி இருக்கு? அரிசி முழிச்சு அப்படியே கிடைக்கும். அரிசிய ஊறி இருக்குங்க. முழிச்சு என்ன சொல்லுவாங்க? ஊறி அரிசியா சம்திங் ஏதோ சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பேரு பாதி வெந்தும் வேகாம இருந்தா அது பேர் ஏதோ சொல்லுவாங்களே. அந்த அரிசிக்கு பேரு அரவேக்காடு. அதுக்கு ஒரு அரிசி இல்ல, அதுக்கு ஒரு அரிசி பொரி அரிசியோ கரை அரிசியோ சம்திங் ஏதோ அவங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி. அந்த மாதிரி ஆடு போய் சண்டைக்காரன் கடைக்காரன் ஒரே திட்டு. என்னயா 20 நிமிஷம் 20 நிமிஷம் வச்சேன், வேகலைய படுபாவி, என்னடா ஆச்சு? வெந்திருக்குமேம்மா, சத்தியமா வெந்திருக்குமே, என்ன பண்ணீங்க? அந்த மாதிரி பண்ணேன். இப்ப 10 நிமிஷம் வச்சேன், என் புள்ள காப்பி கேட்டுச்சு இறக்கி அப்படி போடணும். ஒரு பெரிய கட்டை எடுத்து வந்தேன்னு வச்சுக்கோ, இது எந்த பக்கம். அது மாதிரி ஞான சம்பந்தர் என்ன சொன்னாரு? 20 நிமிஷம் வச்சு வேக வையின்னு சொன்னார். நாம என்ன பண்றோம்? யாராவது வந்துட்டா சோத்து பானை இறக்கி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிட்டு அப்புறம் என்ன சொல்றேன்? என்ன 20 நிமிஷம் ஆச்சு வேகலன்ற கதையா? ஞான சம்பந்தர் சொன்ன
20 நிமிஷம் எது? ஞான சம்பந்தர் சொன்ன நமச்சிவாய மந்திரம் எது? நாவுக்கரசர் சொன்ன நமச்சிவாயம் எது? நமக்கு உடல் குலுங்குதா? நான் தழுதழுக்குதா? கதறி வாய் விட்டு அழுகுறோமா? முற்றி தலைகீறோமா? சிவனுக்காக பாடி ரோட்ல போய் பாடி ஆடுறோமா? நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? பெஸ்டா பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் யாருக்கோ ஒருவருக்காக குக்கர் என்ன பண்ணிடுறோம்? தூக்கி பக்தி என்ற அந்த நமச்சிவாய குக்கர் என்ன பண்ணிடுறோம்? கீழே இறக்கி வச்சுட்டு சர்வீஸ் பண்ணிட்டு தான் நம்ம பண்றோம். அந்த நிலைக்கு போகிறப்போ வேகம் வேகம் கண்டிப்பா 20 நிமிஷத்துல வேகம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுல அருமையான கேள்வி. ஆனா வரித்துக் கொள்கின்றோம். ஆனா பாராட்டணும். நம்ம கேள்வி வரித்துக் கொள்கின்றோம். நம்ம தொடர்ந்து நம்ம செய்யணும். நீல நினைந்து அடியணும். அவனுக்காக எந்த காலத்திலையும் இடைவிடாது நிற்கின்ற அந்த அந்த முனைப்பு தன்மையை பெறணும். நாம இன்னும் உலகவியல்ல சிக்கிதான் கிடக்கும். மணிவாசகரும் அப்படிதான் கிடந்தாரு. எல்லாரும் அப்படிதான் கிடந்தாங்க. போட்டு அலக்கழிக்க வச்சு என்னென்ன பண்ணா இருந்தாலும் சரி. அந்த வகையில அடியன் நிறைவு ரொம்ப மகிழ்ச்சி. அடியன் நிறைவு பாடல அடிநாயனே பாடி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனக்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம்.